நேரம் நாம் ஆண்டோடைய வார்த்தையை தியானித்து நாம் அதை தொடர்ந்தும் கொஞ்ச நேரம் ஜெபித்து நாம் நிறைவு செய்வோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற ஆண்டவர். ஆமென். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகள் அதனுடைய 20வது அதிகாரம் 7வது வசனம் முதல் 12வது வசனம் வரைக்கும் உள்ள வேத பகுதியை தான் இந்த கால வேளையிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொள்ளப் போகிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் அதனுடைய 20வது அதிகாரம் வசனங்கள் 7 முதல் 12 வரைக்கும் இருக்கிற அந்த வேத பகுதியை நாம் எடுத்துக்கொண்டு அமர்ந்தவாறே இன்றைக்கு வாசிக்கப் போகிறோம். நீங்கள் எழுந்து நின்று ஆராதித்தீர்கள். எனவே இப்பொழுது அமர்ந்தவாறு நாம் இணைந்து வாசித்து அந்த வேத பகுதியிலிருந்து தேவன் நமக்கு தருகிற ஆவிக்குரிய மன்னாவை நாம் எடுத்துக்கொள்ளலாம். என்னோடு சேர்ந்து வாசிப்பீர்களா? ஆமென். அப்போஸ்தலர் 20 வசனம் 7 முதல். வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் விற்கும்படி சீஷர்கள் கூடி வந்திருக்கையில் பவுல் மறுநாளிலே புறப்பட வேண்டும் என்று இருந்து அவர்களுடனே சம்பாஷித்து நடுராத்திரி மட்டும் பிரசங்கித்தார். அவர்கள் கூடியிருந்த மேல் வீட்டிலே அநேக விளக்குகள் வைத்திருந்தது. அப்பொழுது ஐத்துகு என்னும் பெயர் கொண்ட ஒரு வாலிபன் ஜன்னலில் உட்கார்ந்திருந்து பவுல் நெடுநேரம் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கையில் மிகுந்த தூக்கமடைந்து 3ஆம் மெத்தையிலிருந்து கீழே விழுந்து மரித்தவனாய் எடுக்கப்பட்டான். உடனே பவுல் இறங்கி போய் அவன் மேல் விழுந்து அவனை அணைத்து கொண்டு, கலங்காதிருங்கள், இவன் உயிர் இவனுக்குள் இருக்கிறது என்றான். பின்பு ஏறி போய் அப்பம் விட்டு புசித்து விடியற்காலமளவும் வெகுநேரம் பேசிக்கொண்டிருந்து பின்பு புறப்பட்டான். அந்த வாலிபனை அவர்கள் உயிர் உள்ளவனாக கூட்டிக் கொண்டு வந்து மிகுந்த ஆறுதல் அடைந்தார்கள். ஜெபிப்போமா? எங்கள் நல்ல தகப்பனே, வார்த்தைகளின் ஆண்டவர் நீர், எங்களை வசனத்தினாலேயே பலப்படுத்துகிற நல்ல தெய்வம். இந்த பகல் வேளையிலையும் உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் கூடியிருக்கிறோம். அடுத்த சில நிமிடங்கள் உம்முடைய நல்ல சத்தம் எங்கள் மத்தியிலே தொனிப்பதாக. கர்த்தருடைய சத்தம் வல்லமையுள்ளது. கர்த்தருடைய சத்தம் வனாந்தரங்களை அதிர பண்ணுகிறது. கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈனும்படி செய்கிறது. அந்த சத்தம் இன்றைக்கும் எங்கள் மத்தியிலே தொனிக்கட்டும். வசனம் பேசும்போதே, கேட்கிற போதே, உணர்வடைகிற போதே அற்புதங்கள் நடப்பதாக, சுகமாகுதல் நடப்பதாக, காயம் கட்டுதல் நடப்பதாக, விடுதலைகள் நடப்பதாக. இயேசுவின் நாமத்தினாலே நீர் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீரோ அதை இந்த பகல் வேளையில் செய்து முடிக்க எங்கள் ஆண்டோடைய திருக்கரங்களில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் அப்படி செய்ய போகிறீர். உமக்கு நன்றி. அடியனை மறைத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த காலை வேளையிலையும் நாம் தியானிக்க போகிற இந்த செய்தியினுடைய தலைப்பு, இது உன் முடிவு அல்ல, இது உன் முடிவு அல்ல என்கிற தலைப்போடு இந்த வார்த்தைகளை நாம் தொடங்கலாம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் துரோவா என்கிற பட்டணத்திற்கு வந்து அங்கே 7 நாட்கள் அங்கே இருக்கிற சபையோடு கூட அவர் தங்கி இருக்கிறார். மறுநாள் புறப்பட வேண்டும் என்கிற அவசரம் இருந்ததால் அவர் ஞாயிற்றுக்கிழமையிலே வாரத்தின் முதல் நாளிலே நீண்ட நேரம் அவர்களோடு கூட பிரசங்கிக்க தொடங்குகிறார். அந்த பிரசங்கம் நடுராத்திரி மட்டும் போகிறது. எதையாகிலும் சொல்ல வேண்டும் என்பதல்ல, பிரயோஜனமானவைகளையெல்லாம் போதிக்கிறவர் பவுல். தனக்கு தேவன் கொடுத்த எல்லா வெளிப்பாடுகளையும் எப்படியாகிலும் இந்த சபைக்கு கொடுத்து விட வேண்டும், இனி வருவோமோ இல்லையோ என்கிற ஒரு பெரிய தாகத்தோடு அந்த ஜனங்களோடு அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். அவர்கள் பேசிக்கொண்டிருந்த வீட்டை பார்த்தால், ஆமீன், அது மேல் வீடுகள் இருக்கிறதான, மாடிகள் அமைக்கப்பட்டிருக்கிறதான வீடாக இருக்கிறது. நீங்கள் அந்த காலத்தின் வீடுகளை பார்ப்பீர்கள் என்றால் கவனிங்கள், சுற்றிலும் அப்படி இருக்கோ, அதை சுற்றி பால்கனி போல அவர்கள் மேலே இருந்து கீழே பார்க்கக்கூடியதாகத்தான் அந்த காலத்திலேயும் வீடுகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. பவுல் ஒருவேளை கீழ்த்தளத்திலிருந்து பேசியிருக்கலாம். மேலே 2வது 3வது மாடிகளிலும் ஜனங்கள் அமர்ந்து அவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். நல்லது. ஆனால் 3வது மாடியிலே ஐத்துகு என்ற வாலிபன் அமர்ந்திருக்கிறான். இவனுடைய பெயர் யூத பெயர் அல்ல, இவன் ஒரு புறஜாதியானாய் இருக்க வாய்ப்பு இருக்கிறது.
இவன் ஒரு அடிமையாக அந்த வீட்டிலே இருந்திருக்க வேண்டும். பகலெல்லாம் உழைத்த ஒரு களைப்பு, 16 மணி நேரம் வேலை செய்ய வேண்டும் அடிமைகள். இந்த மிகப்பெரிய களைப்பின் மத்தியிலேயும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணுங்கிற உற்சாகத்தோடு வந்தாலும் அவனுக்கு தூக்கத்தை கட்டுப்படுத்த முடியல. 3ஆம் மாடியிலிருந்து தூங்கினவனாக அங்கே இருந்த கம்பி இல்லாத ஜன்னல் வழியே வெளிப்புறத்தில் விழுந்தவன் மரித்து போனான். அவர்கள் எல்லாரும் மரித்தவனாக எடுக்கிற நேரத்தில் பவுல் இறங்கி போய் அவனை ஒரு ஹக் பண்றாரு, ஒரு அரவணைப்பு கொடுத்து அவர் சொல்றாரு, இவன் மரிக்கவில்லை, இவன் உயிர் இவனுக்குள் இருக்கிறது என்றார். திரும்பவும் ஏறி போய் மீண்டும் பிரசங்கத்தை தொடர்கிறார். மீண்டும் திருவிருந்து ஆராதனை நடக்கிறது. அவர் காலையிலே புறப்படுவதற்கு முன்பு அவர்கள் அந்த வாலிபனை உயிருள்ளவனாக கூட்டிக் கொண்டு வந்தார்கள். கர்த்தர் அவனை எழுப்பினார். அல்லேலூயா. வாசித்த வேத பகுதியின் சுருக்கமான கதை இதுதான். கவனியுங்கள். இன்றைக்கும் இந்த சத்தியத்திலிருந்து இந்த கால வேளையில் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தருகிறதான வார்த்தை என்ன? நான் இந்த செய்தியை 2ஆக பிரித்துக் கொள்ள விரும்புகிறேன். முதலாவது, இவன் விழுந்ததற்கான 3 காரணங்களை உங்களிடத்திலே சொல்லி, ஐத்துகுவின் விழுகைக்கு 3 காரணங்களை சொல்லி, ஆனால் ஆண்டவர் இவன் முடிவை மாற்றி அமைத்ததை குறித்தும் நாம் தியானித்து இன்றைக்கு நாம் மீண்டும் புதுப்பிக்கப்பட போகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வந்த மனிதன். வசனம் 7 அழகாய் சொல்கிறது, வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் விற்கும்படி சீஷர்கள் கூடி வந்திருந்தார்கள். இவனும் சீஷர்களின் கூட்டத்தில் ஒருவன். இவனும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருந்த ஒருவன். கிறிஸ்துவை நம்பினவன் மட்டுமல்ல, கிறிஸ்துவை நம்புகிறவர்கள் விசுவாசிகள், கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒருவன், சீஷனாயிருக்கிற ஒருவன், அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவன் இந்த வாலிபன். கவனியுங்கள். இவன் வாஞ்சையோடு கூட வந்திருந்தாலும் இவன் வீழ்ந்தான் என்பதை நாம் படிக்கிறோம். ஏன் இவனுடைய வீழ்ச்சி? What is the reason for his downfall and his death? அவனுடைய மரணத்திற்கு காரணம் என்ன என்று நாம் தியானிப்போமானால், நம்பர் 1, முதல் காரணம் 8-9 வசனங்கள் சொல்லுகிறது, அவர்கள் கூடியிருந்த மேல் வீட்டிலே அநேக விளக்குகள் வைத்திருந்தது. விளக்குகள் இல்லாத வீடல்ல அது. ஆனால் கவனியுங்கள், எல்லா மக்களும் வெளிச்சத்தில் இருக்கிற போது ஐத்துகு இருந்த இடம் எது தெரியுமா? He was in the darkness. அவன் வெளிச்சம் வைக்கப்படாத இன்னும் ஒரு மேல் மாடியில் போய் அமர்ந்திருந்தான். ஆமென். ஹல்லேலூயா. என்னை கவனியுங்கள். கிறிஸ்துவை பின்பற்ற தொடங்கின அநேக தேவ மக்கள், நன்றாய் வசனங்களை கேட்கிற தேவ மக்கள், தேவ பக்தி நிறைந்த குடும்பங்களில் பிறந்து வளர்ந்த தேவ மக்களும் கூட இந்த கடைசி காலங்களிலே விழுகைக்கு தயாராக இருக்கிறதை பார்க்க முடிகிறது. அதற்கு முதல் காரணம் என்ன? என்னை கவனியுங்கள். அவர்கள் இருளான ஒரு பகுதியிலே அமர்ந்திருக்கிறார்கள். எல்லாரும் மேல் வீட்டில் இருக்கிற போது வேதம் சொல்லுகிறது, அவனோ 3ஆம் மெத்தையில் இருந்தான். 3rd ஃப்ளோர்ல, 3வது மாடியில கொஞ்சம் வெளிச்சம் குறைவான இடத்துல இவன் அமர்ந்திருக்கிறான். என்னை கவனிக்க வேண்டும். எல்லாருடைய பார்வைக்கும் ஒதுங்கினவனாய், உற்சாகம் இல்லாத ஒரு இடத்திலே, உறங்குவதற்கு கொஞ்சம் கண்மூடி அப்படி அயர்ந்து போவதற்கு வசதியான இடத்தை தேடி பார்த்து அமர்ந்திருப்பதுதான் முதல் காரணம் அவன் விழுகைக்கு. ஆமென். அல்லேலூயா. நான் இப்படி சொல்லுவேன், தேவனில் வளருவதற்கும் தேவனில் பலப்படுவதற்கும் கர்த்தரை ஆராதிப்பதற்கும் நாம் அமருகிற இடம் மிக முக்கியமானது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சொல்லுவது பிசிக்கல் அமர்ற இடம் மட்டுமல்ல, சரீர பிரகாரமாய் நீங்கள் வந்து பதிவாய் அமருகிற ஒரு சேர்ல, பதிவாய் அமருகிற ஒரு ஃபேனுக்கு கீழே, பதிவாய் அமருகிற ஒரு ஜன்னல் அருகே இருப்பது மட்டுமல்ல, அதுவும் கவனிக்கப்படத்தக்கதுதான். நாம யார் கூட அமர்றோங்கிறது ரொம்ப முக்கியம். அப்பதான் நம்ம ஆராதனை அனலா இருக்கும். ராமேன் சொல்லுங்களேன். ஆமா, கவனிங்க. அது மட்டுமல்ல, ஆவிக்குரிய ஜீவியத்திலையும் நாம் இருக்கிற இடம் மிக மிக முக்கியமானது. இங்க ஐத்துக்கு ஒரு முடிவோட தான் இன்னைக்கு வர்றான். என்னன்னா, நான் ரொம்ப களைப்பா இருக்கிறேன், 16 மணி நேரம் வேலை பார்த்து இருக்கிறேன், அதனால இன்னைக்கு பவுலோட கண்களுக்கு நான் கொஞ்சம் விலகி இருக்க விரும்புகிறேன். ஆமா, ஆராதனை நடத்துறவங்க என்ன பார்க்க
முடியாத அளவு கொஞ்சம் மேல் மாடியில் 3வது ஃப்ளோரில் நான் அமர விரும்புகிறேன், அப்படிதான் பிளான்ல வர்றான். கவனிங்க, அப்படி வந்து ஊழியரின் பார்வைக்கு விலகி அமர்ந்த போது அவன் விழுகை தொடங்கியது. இது சபைக்கான கூடுகை என்பதால் நான் இன்னும் ஆழமாய் சொல்லட்டும். எப்போது நாம் தேவன் நமக்கு தந்த தேவ மனிதர்களின் கட்டுப்பாட்டை விட்டு, தேவன் நமக்கு தந்த தேவ மனிதர்களின் பார்வையை விட்டு, தேவன் நமக்கு தந்த தேவ மனிதர்களினுடைய ஐக்கியத்தை விட்டு விலகி செல்ல ஆரம்பிக்கிறோமோ அப்போதே நாம் விழுகைக்கு தயாராகிவிட்டோம். ஆமென். நான் சர்ச்சுக்கு வருவேன் பாஸ்டர், ஆராதனை முடிஞ்ச உடனே நான் புறப்பட்டுருவேன். பாஸ்டரை சந்திக்க, பாஸ்டர்கிட்ட ஜெபிக்க, பாஸ்டர்கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்க நேரம் இல்லை, எனக்கு அதற்கு இருதயம் இல்லை. நான் விலகி இருக்கவே விரும்புகிறேன். ஏன்னா டீப்பா போன ப்ராப்ளம் வரும். நான் தொட்டம் நான் உண்டு, என் ஆராதனை உண்டு, நான் உண்டு, என் சபை உண்டு. இல்லை, எப்போது தேவன் நமக்கு தந்த நம்மை வளர்த்தெடுப்பதற்கு பொறுப்பான தேவனுடைய மனிதரை விட்டு விலகி இருக்க விரும்புகிறோமோ அது வீழ்ச்சிக்கான முதல் படி. ஆமென். ஏற்றுக்கொள்ள கடினமாயிருந்தாலும் இது வேதத்தின் சத்தியம். பவுலோட பார்வைக்கு விலகி இருக்க விரும்புகிறான், ஜனக்கூட்டத்தில் இருந்து விலகி இருக்க விரும்புகிறான், சபையின் ஐக்கியத்தில் இருந்து விலகி இருக்க விரும்புகிறான், ஆராதனை நேரத்திலே கொஞ்சம் விலகி இருக்க விரும்புகிறான். அல்லேலூயா. கவனிங்க, இது சபைக்கு தெரியக்கூடாது, இது பாஸ்டருக்கு தெரியக்கூடாது, இது பாஸ்டருக்கு தெரிவிக்க கூடாது, இதெல்லாம் அவற்றை சொல்ல வேண்டாம். ஆமா, அப்படின்னு நான் என்னைக்கு ஒரு முடிவெடுக்கிறேனோ அந்த முடிவு என் வீழ்ச்சிக்கு நானே வைத்துக் கொள்ளும் வலை. ஆமென். இன்னும் ஒரு முறை தெளிவாக சொல்லுகிறேன், என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனுக்கு தெரியக்கூடாது அல்லது தெரிவிக்க கூடாது என்ற எண்ணத்தோடு நான் எடுக்கிற எந்த முடிவும் என்னுடைய விழுகைக்கு நான் வைக்கிற வலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே ஐத்து எடுத்த முதல் முடிவு அதுதான். அவன் வெளிச்சத்திலே இருக்க விரும்பவில்லை. அல்லேலூயா. வேத புத்தகத்திலே பவுல் அடிக்கடி எழுதுவார், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். சத்தமோராமே. சபையிலே அமர்வது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கை வெளிச்சத்தில் இருக்கட்டும், நம்முடைய வாழ்க்கை திறந்த புத்தகமாக இருக்கட்டும், நம்முடைய வாழ்க்கை கணவனுக்கு முன்பு திறந்ததாக இருக்கட்டும், நம்முடைய வாழ்க்கை நம்முடைய மனைவிக்கு, நம்முடைய தாய் தகப்பனுக்கு, நம்முடைய ஆவிக்குரிய தகப்பனுக்கு, நம்முடைய திருச்சபைக்கு ரகசியங்களை அடைத்து வைக்கக்கூடாத திறந்த ஒன்றாக இருக்கட்டும். அல்லேலூயா. அப்படி இருப்போம் என்றால் நாம் விழுகைக்கு தப்ப முடியும். ஆமென். யார் ஒளியிடத்திற்கு வருவதில்லை? யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 19 முதல் 21 வரைக்கும் வாசித்து விடுவோமா? இயேசு கிறிஸ்து சொன்ன அற்புதமான வார்த்தைகள். ஜான் சாப்டர் 3:19 இருந்து படித்தால் நானே வாசிக்கிறேன். ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறார்கள். யாருங்க இருளை விரும்புறது? யார் விலகி போக விரும்புறது? யாரு தன்னுடைய காரியங்களை எல்லாம் லாக் போட்டு வைக்கிறது? அப்படின்னா யாரிடத்தில் பொல்லாப்புக்கு விருப்பம் இருக்கிறதோ அவர்கள் ஒளியை என்ன செய்வதில்லை, விரும்புவதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். சிலருடைய ஃபோனை கேட்டு வாங்கிருங்க பார்க்கலாம். ஃபோனை கொஞ்சம் அன்லாக் போட்டு தாங்க, ஒரு பாட்டு கேட்கணும் அல்லது ஒரு ஃபோன் பண்ணிட்டு தரேன், நீங்கள் வாங்கியிருக்க, நானே போட்டு தரேன் அப்படிமா. கவனிங்க. ஏன் நமக்கு அதை அந்த ரகசியத்தை சொல்ல முடியல? ஏன் பாஸ்வேர்டை ஷேர் பண்ண முடியல? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதெல்லாம் சீக்ரெட், அதெல்லாம் பிரைவசி அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கிறோம். ஆனால் கணவனுடைய பாஸ்வேர்டை ஏங்க மனைவிக்கு சொல்லக்கூடாதுன்னா நான் மீண்டும் சொல்லுவேன், பிள்ளைகள் ஏன் பாஸ்வேர்டு போடுறது? பெற்றோருக்கு தெரியாத ஒரு பேட்டர்ன். காரணம் என்ன? அங்கே ஒளி இல்லை. ஒளியினிடத்திற்கு யார் வருவதில்லை? மனுஷருடைய கிரியைகள் பொல்லாப்பாயிருக்கிறது. 20ஆம் வசனத்தை கொஞ்சம் கவனிங்க. யோவான் 3:20. பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்பட்டுவிடக் கூடாது. தன் கிரியைகள் கண்டிக்கப்பட்டுவிடக் கூடாது என்பதால் அவன் ஒளியினிடத்திற்கு ஏன் ஒளிக்கு வர்றதில்லை?
ஏன் தேவனுடைய வார்த்தைக்கு நேர வர்றதில்லை? ஏன் திறந்த புத்தகமாய் இது தவறு என்றால் என் போதகர் என்னை கண்டிக்கட்டும், இது தவறு என்றால் என் தகப்பன் என்னை கண்டிக்கட்டும், என் தாய் என்னை கண்டிக்கட்டும் என்று ஏன் வருவதில்லை? அங்கே ஏதோ ஒன்று ரகசியமாயிருக்கிறது. ஐத்துகுவினுடைய விழுகைக்கு முதல் காரணம், he was in the darkness, இருளிலே அமர்ந்தான். அவனுடைய விழுகைக்கு இரண்டாவது காரணத்தை 9வது வசனம் நமக்கு சொல்லுகிறது. 9ஆம் வசனம். ஆமென். அவன் மிகுந்த தூக்கமடைந்து நித்திரை மயக்கத்தினால் சாய்ந்தான். இவனுடைய விழுகைக்கு இரண்டாவது காரணம், he was in deep sleep, ஆழ்ந்த நித்திரையிலே இருந்தான். மிகுந்த தூக்கம், மிகுந்த தூக்கம். இரண்டு விதமான தூக்கங்கள் இருக்கிறது. ரெண்டு விதமான தூக்கங்களிலேயும் ஆபத்து இருக்கிறது. ஒன்று பிசிக்கல் ஸ்லீப், சரீர பிரகாரமான தூக்கம். அது அவசியமானது. கர்த்தர் தமக்கு பிரியமானவனுக்கு இன்பமான நித்திரையை கொடுக்கிறார். நிச்சயம் 7 முதல் 8 மணி நேரம் தூக்கம் தேவை. ஆனா எப்போதும் தூங்கிக் கொண்டே இருப்பதும் நம்மை விழப்பண்ணும். ஆமென். நான் தூக்கத்தை இப்படி சொல்லுவேன், தூக்கத்தை அது வரும்போதெல்லாம் தூங்கக்கூடாது, நான் விரும்பும் போது அதை வர வச்சு தூங்கணும். நிறைய பேர் தூக்கம் வருது அப்படின்னு தூங்கிடுறது. இல்லை இல்லை, தூக்கம் வரக்கூடாது, நான் வர வைக்கணும், நான் கூப்பிடணும், அதை நான் இப்போ தூங்க போறேன் அப்படின்னு நான் படுக்கையில் இருந்து நான் விரும்புகிற நேரத்தில் அழைத்து தூங்கணுமே தவிர அது அழைப்புக்கெல்லாம் நான் தூங்கக்கூடாது. அப்படி தூங்கினா நம்ம வீட்டை விட்டு தோல்வியும் தரித்திரமும் வெளியேறவே. சரி, அதை விட்டுருங்க. ஆனால் இன்னும் ஒரு தூக்கம் இருக்கிறது. அது ஆவிக்குரிய தூக்கம். ஆவிக்குரிய தூக்கம். தூங்குகிற நீ விழித்து என்று பவுல் எச்சரிக்கிறார். ஆமென். மரித்தோரை விட்டு எழுந்திரு, கிறிஸ்து உன்னை பிரகாசிக்க பண்ண வேண்டுமானால் நீ உன்னுடைய ஆவிக்குரிய தூக்கத்தை விட்டு எழும்ப வேண்டும். என்னை கவனியுங்கள். தேவையான அளவை விட தூங்குவதும் தேவனுடைய காரியங்களில் தூங்குவதும் நம்முடைய வீழ்ச்சிக்கு அடிப்படை. இங்கே இவனுடைய காரியம் என்ன? நல்ல கடினமான உழைப்பாளிதான். ஆமென், ஸ்தோத்திரம். அவன் நல்ல நல்ல அசதியோடு தான் வந்திருக்கிறான். அவன் ஒரு அடிமையாய் இருந்ததால் குறைந்தது 16 மணி நேரம் வேலை செய்திருக்க வேண்டும். ஆனாலும் அவன் வீழ்ச்சிக்கு அதுவே காரணமாயிற்று. கர்த்தர் இன்றைக்கு நம்மை எழுப்புவாராக. சரீர தூக்கத்திலேயும் அதிக கேடு ஆவிக்குரிய தூக்கம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் பவுல் எச்சரிக்கிறார், தூங்குகிற நீ விழித்துக்கொள், காலம் சமீபமாயிற்று. அல்லேலூயா. வேத புத்தகத்திலே தூங்கின அநேகர் விழுந்திருக்கிறார்கள் சகோதரா. சிம்சோனின் உறக்கம் அவன் கண்களை குருடாக்கிற்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். யோனாவினுடைய உறக்கம் அவனுக்கு 3 நாட்கள் வேறே ஒரு இடத்தில் அவன் தங்க வேண்டியதாயிற்று. சீசருடைய உறக்கம் அவர்களுடைய சோதனைக்கு காரணமாய் மாறிற்று. இயேசு கிறிஸ்து அவர்களை எத்தனை முறை எழுப்பியும் அவர்களால் விழித்திருந்து ஜெபிக்க முடியல. தேவன் இன்றைக்கு நம்மை எழுப்ப விரும்புகிறார். எத்தனை விளக்குகள் இருந்தாலும், அல்ல கவனிங்க, அந்த வீடு தூக்கத்திற்கான வீடு அல்ல. எத்தனை விளக்குகள் அங்கே இருக்குது. எவ்வளவு ஆழமான சத்தியங்களை ஒரு தேவ மனுஷன் பேசுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல ஒரு வெளிப்பாட்டாளன் பவுல். பவுல் வெளிப்பாடுகளை அள்ளி கொடுக்கிறார். அவருடைய பிரசங்கம் நிறுத்தப்படாம போயிட்டே இருக்கு. ஆனால் இத்தனை வெளிப்பாடுகளுக்கு நடுவிலேயும் இங்கேயும் ஒரு உறக்கம். ஐத்துகுவுக்கு நான் உங்களை சொல்லவில்லை. நமக்கும் கூட நிறைய வெளிப்பாடுகள் உண்டு. நம்முடைய வாழ்க்கைக்கும் தேவன் தந்த தரிசனங்கள் உண்டு. நம்முடைய வாழ்க்கைக்கும் தேவன் தந்த கிருபைகள் உண்டு. அழைப்பு உண்டு, நோக்கம் உண்டு. கர்த்தர் நமக்கென்று நம்முடைய பிறப்பிலேயே வைத்த பெரிய லக்குகள் உண்டு. இதையெல்லாம் முன்வைத்துக் கொண்டுதான் நம்மில் அநேகர் தூங்கிக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நம்மை இன்றைக்கு திடப்படுத்தி எழுப்புவாராக. இத்தனை வெளிச்சத்திற்கு நடுவே தூங்குவது வீழ்ச்சிக்கு நம்மை கொண்டு போகும். விளங்கும் நினைக்கிறேன். நான் சொல்ற வெளிச்சம் இங்க இருக்கிற லைட்ஸ் கிடையாது. நான் சொல்ற வெளிச்சம் கர்த்தர் உங்களை குறித்து பேசின தீர்க்க தரிசனங்கள். நான் சொல்ற வெளிச்சம் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வெளிப்பாடுகள், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஐடியாஸ், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற கிரேஸ், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற விஷன், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற கோல்ஸ், தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற லக்குகள். நீ இதை அடைய வேண்டும், உன் பிள்ளைகள் இதை அடைய வேண்டும், உன் கணவன் இதை அடைய வேண்டும், உன் தொழில் இதை அடைய வேண்டும். தேவன் தைந்த அந்த லக்குகளுக்கு
சபைகளுக்கு நடுவே நாம் இன்னும் உணர்வற்று உறங்கி கிடப்போம் என்றால் நம்முடைய வீழ்ச்சி தவிர்க்க முடியாததாய் மாறிவிடும். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் நமக்கு நிறைய கிருபைகளை தந்திருக்கிறார். நிறைய லைட்ஸ் இருக்குது. படிக்க வைக்கிறதற்கு நல்ல பெற்றோர் இருக்கிறார்கள். கல்வி கற்றுக்கொள்கிற ஞானம் இருக்கிறது. தொழில் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நமக்கு உதவி செய்வதற்கான ஆட்களை கர்த்தர் தந்திருக்கிறார். ஜெபிக்கிறதற்கு மன்றாடுவதற்கு சபையை தந்திருக்கிறார். ஆலோசனை தருவதற்கு முதிர்ந்த தகப்பன்மாரை தந்திருக்கிறார். இத்தனை வெளிச்சங்களுக்கு நடுவேயும் நான் ஏனோ தானோ என்று வாழ்ந்து கொண்டிருப்பேனானால் என்னுடைய வீழ்ச்சி தவிர்க்க முடியாத ஒன்று. ஆமென். இதை வாலிப தம்பி தங்கச்சிங்க கேட்டுக்கொண்டிருப்பீர்களானால் தேவன் உங்களோடு நேரடியாய் பேச விரும்புகிறார். ஆமென். ஐத்துகுவே, விழித்துக்கொள், மரணம் உன்னை தேடுகிறது. மரணம் உன்னை தேடுகிறது. வீழ்ச்சி உன்னை தேடுகிறது. மகா பெரிய நஷ்டம் உன்னை தேடுகிறது. அதற்கு முன்பு கர்த்தர் இந்த கன்வென்ஷன் கூட்டத்தில் நம்மளை எழுப்புகிறார். விழித்துக்கொள். உன்னுடைய ஜெப வாழ்க்கை விழித்துக் கொள்ளட்டும். உன்னுடைய ஆராதனை மீண்டும் விழித்துக் கொள்ளட்டும். உன்னுடைய வேத தியானம் மீண்டும் விழித்துக் கொள்ளட்டும். உன்னுடைய அதிகாலை ஆராதனை விழிக்கட்டும். உங்கள் வீட்டின் குடும்ப ஜெபம் திரும்பவும் விழித்துக் கொள்ளட்டும். உபவாசமும் கர்த்தரை அறிவிக்கிற அந்த ஆத்தும பாரமும் தசமபாகம் கொடுத்து சபையை தாங்குகிற அந்த நல்ல ஒழுக்கமும் நமக்குள் மீண்டும் விழித்துக் கொள்ளட்டும். ராமே, சத்தமாதான் ராமே. ஹல்லேலூயா. ஆவிக்குரிய நித்திரையை விட்டு விழித்துக் கொள்ளும் நேரம் வந்திருக்கிறது. எனக்கு இங்க ஆச்சரியம் ஒன்று உண்டு. ஐத்துக்கு தான் உறங்கி கொண்டிருந்தான். பக்கத்தில் இருக்கிறவங்களாம் விழுற வரைக்கும் என்னையா செஞ்சாங்க? அவங்களையும் கொஞ்சம் பார்க்கணும்ல. உறங்குனா நம்மள சிலர் சொல்லி கொடுப்பாங்க. எனக்கு அந்த பழக்கம் இல்லை. பக்கத்தில் உங்களை தட்டி எழுப்புங்கம்மா, இப்படி ஒரு இடிங்க. ஆனால் கவனிங்க, விழுகிற அளவுக்கு ஒருத்தன் நித்திரை மயக்கத்தினால் சாய்ந்து போவதை கூட கண்டுகொள்ளாத ஒரு கூட்டம் பக்கத்தில் தான் இருந்திருக்கு. நான் உங்களிடத்தில் இப்படி சொல்லுகிறேன், ஒருவேளை நீங்கள் விழிப்பாக இருப்பீங்கன்னா தகப்பனாரே, தாயாரே, உங்கள் பிள்ளைகள் ஆவிக்குரிய உறக்கத்தில் இருந்தால் அவர்களை எழுப்ப வேண்டியது உங்கள் கடமை. உன் போக்கு சரியில்லை, இப்போ நீ கொஞ்ச நாளாக ஜெபிக்கல, நான் உன்னை கவனிச்சுட்டு தான் இருக்கிறேன், நீ குடும்ப ஜெபத்தில் அமரல, உன் பைபிள் நீ திறக்கல, ஆலயத்துக்கு சரியான நேரத்துக்கு நீ வரல என்று புத்தி சொல்ல வேண்டியது நம்மேல் விழுந்த பொறுப்பு. ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாதும் அவர்கள் பொறுப்பு. ஆனால் பைபிள் நமக்கு சொல்லுது, ஒருவருக்கு ஒருவர் என்ன சொல்லுங்கள்? புத்தி சொல்லுங்கள். டேக் அக்கௌண்டபிலிட்டி ஆஃப் யுவர் ஃபேமிலி. பிள்ளை தலைக்கு மேலே போயிட்டான், பிள்ளை வளர்ந்துட்டே இருக்கிறா, சொன்னா கோச்சிக்குவா, சொன்னா வருத்தப்படுவான். இல்லை, அவன் நித்திரை மயக்கத்தில் இருப்பது சாய்ந்து போவதற்கு முன்பு அவனை எழுப்ப வேண்டியது பெற்றோரின் கடமை அல்லவா? ஆமென், அல்லேலூயா. அந்த கடமையோடு தான் நான் உங்கள் முன்பு நின்று பேசுகிறேன். இதையெல்லாம் பேசினால் சபை மக்களுக்கு இது விருப்பம் இல்லை அப்படின்னு நான் போனா என்னை அழைத்தவர் என்கிட்ட திரும்ப முழங்கால நிற்கும் போது கணக்கு கேட்பார். நான் சொன்ன வார்த்தையை நீ சொன்னியா? எழுப்ப வேண்டியது என் கடமை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே மீண்டும் சொல்லுகிறேன், நம்ம சபையில யாரையாகிலும் பின்மாற்றத்தில் பார்த்தீங்கன்னா அன்போடு கூப்பிட்டு சொல்லுங்கள், வசனத்தோடு கூப்பிட்டு சொல்லுங்கள். இல்ல பிரதர், நீங்க போன வாரம் ஆராதனைக்கு வரல, நீங்க ரொம்ப நாளாவே நான் பார்க்கல, நீங்க உற்சாகப்படுங்க, வாங்க, தடை வரதான் செய்யும், நீங்க அவங்களை என்கரேஜ் பண்ணுங்க. ஹல்லேலூயா. புத்தி சொல்லுதல் என்ற வார்த்தை இங்கிலீஷ்ல படிச்சீங்கன்னா என்கரேஜ் தான் இருக்கும். நம்ம நினைக்கிறோம் புத்தி சொல்றதுன்னா ஹாய் அப்படி இப்படி. இல்லை இல்லை, அப்படி உருட்டுறது இல்லை, அப்படி மிரட்டுறதில்லை. புத்தி சொல்லுதல் என்பது அவளை தட்டி கொடுத்து, என்ன ப்ராப்ளம் உனக்கு? ஏன் ஜெபத்துக்கு வர முடியல? ஏன் இப்போ நீ வேதம் படிக்கல? ஏன் இப்போ ஆலயத்தில் நீ நிலைத்திருக்கல? கேட்டு அவர்களை உற்சாகப்படுத்துங்கள். அந்த ஐத்துகள் கர்த்தருக்காக எழும்பட்டும். சத்தமா ஒரு ஆமென் சொல்லிட்டீங்களா? ஹல்லேலூயா, ஆமென். அதனால தான் சொல்லுவேன், ஐத்துகுவே, உன்னில் கணக்கு கேட்பவரின் பார்வையில் நீ இருப்பது எத்தனை பாக்கியம். ஆமென் சொல்லுங்களேன். நிறைய பேருக்கு இப்போல்லாம் இந்த காலத்தில் அப்படிலாம் கேட்டால் பிடிக்கிறது இல்லை. ஏன் என்னையே கேட்குறாங்க? நான் வந்தால் என்ன, வரலனா என்ன? நான் கொஞ்சம் லேட்டாக வரக்கூடாதா? நான் வந்து அப்படியெல்லாம் இருக்கக்கூடாதா? நான் எவ்வளோ பிஸி, நான் எவ்வளோ படிப்பு, எனக்கு எவ்வளோ ஒர்க்கு, பாஸ்டர் ஏன் என்னையே கேட்குறார்? உங்களை கணக்கு கேட்கிற ஒரு தகப்பனின் பார்வையில் நீங்கள் இருப்பது உங்களுக்கு கிடைத்த பாக்கியம்.
அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கணக்கு கேட்கிற ஆட்கள் இருக்கணும். சில நேரம் தகப்பனார் கேட்பது நமக்கு வலிக்கும், தாயார் கேட்பது சில நேரம் வலிக்கும். ஏன் கேட்டுட்டே இருக்காங்க? இவங்க உங்களுக்கு தெரியுமா? என் படிப்பை பற்றி உங்களுக்கு தெரியுமா? என் வேலையை பற்றி உங்களுக்கு தெரியுமா? என் சரீரத்தில் எவ்வளோ களைப்பு உங்களுக்கு தெரியுமா? அப்படின்னு எதிர்த்து பேசுறதுக்கு இருதயத்தில் வார்த்தை வரும். ஆனால் மீண்டும் சொல்லுவேன், நம்மை குட்டி கணக்கு கேட்கிற ஒரு தகப்பனும் தாயும் நமக்கு இருப்பது நமக்கு கிடைத்த அற்புதமான பாக்கியம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அதை ஏற்றுக்கொள்ளணும். ஒருத்தர் புத்தி சொல்றாங்களா, தூங்கக்கூடாது, சர்ச்சுக்கு வர்றதுல அசதியா இருக்கக்கூடாது, தனி ஜெபத்துல அசதியா இருக்கக்கூடாது, உபவாசம் இருப்பதில் அலட்சியம் காட்டக்கூடாது. அப்படி சொல்லும் போது இவர்கள் என் நன்மைக்காக சொல்லுகிறார்கள், என்னை பாதுகாக்க சொல்லுகிறார்கள், என்னை வீழ்ச்சியிலிருந்து தப்புவிக்க சொல்லுகிறார்கள் என்ற இருதயத்தோடு அதை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் விழுகைக்கும் மரணத்துக்கும் தப்புவார்கள். ஒரு ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். உலகம் நம்மை தூங்க வைக்கும், உறவுகள் சில நேரம் நம்மை தூங்க வைக்கும், நம்முடைய வேலை பொழு நம்மை சில நேரத்தில் ஆவிக்குரிய விஷயத்தில் தூங்க வைக்கும். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு பேசுகிற வார்த்தை, உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே நீ விழிப்பாயிருக்க வேண்டும். நம்பர் 3, இவனுடைய வீழ்ச்சிக்கான மூன்றாவது காரணம் என்ன? வசனம் 9 நாம் பார்த்தால், அவன் ஜன்னலில் உட்கார்ந்திருந்தான், நித்திரை மயக்கத்தினால் சாய்ந்து 3ஆம் மாடியிலிருந்து கீழே விழுந்து மரித்தவனாய் எடுக்கப்பட்டான். இவன் உட்கார்ந்திருந்த இடத்தை பார்த்தீங்களா? ஜன்னலில் உட்கார்ந்திருந்தான். He was in double minded. இருமனதோடு இருந்தான் என்று சொல்லுவேன். ஜன்னல்ல உட்கார்றதுனா என்ன? நமக்கெல்லாம் பஸ்ஸில் பாருங்க, ஜன்னல் பக்கத்தில் ஜன்னல் ஓர சீட்டில் தான் இடம் பிடிக்கிறது பிடிக்கும். ஏறின உடனே ஒரு ஜன்னல் ஓரம் தான். ஏன்? ஜன்னல் ஓரத்தில் இருப்பது உள்ளேயும் பார்த்து கொள்ளலாம், வெளியையும் பார்த்து கொள்ளலாம். அப்படிதானா? 2 வியூ கிடைக்கும், நமக்கு 2 சீனரி கிடைக்கும். கவனிங்க, இவனும் ஜன்னலிலே உட்கார்ந்து இருக்கிறான், 3வது மாடியில். அது தெருவோரத்தில் இருக்கிற ஒரு வீடு. உள்ளே ஆராதனையும் கொஞ்சம் கவனித்துக் கொள்வான். கொஞ்சம் போர் அடிக்கிற போது வெளியே சத்தம் கேட்டால் தெருவில் நடக்கிறவளையும் கொஞ்சம் பார்த்து கொள்வான். பக்கத்து வீட்டுக்கு ஒரு ஹாய், உள்ளே ஒரு அல்லேலூயா. பாஸ்டர் ஆமேன் சொல்ல சொன்னால் ஒரு ஆமேன், பக்கத்து வீட்டில் ஒரு அல்லேலூயா சொல்ல சொன்னால் அவங்களுக்கும் ஒரு கை தூக்கிக்கலாம். கவனியுங்கள், கவனியுங்கள், 2 மனதோட வந்திருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 பார்வைகள், உள்ளேயும் கவனிக்கணும், வெளியையும் பார்க்கணும். உள்ள இருக்கிறதையும் சரியா கவனிக்க முடியல, வெளியையும் சரியா கவனிக்க முடியல. உலகத்தையும் விட முடியல, இயேசுநாதரையும் விட முடியல, சபையையும் விட முடியல, பாவத்தையும் விட முடியல, பரிசுத்தத்தையும் விட முடியல, அந்த தவறான சிநேகத்தையும் விட முடியல. டபுள் மைண்ட், டபுள் மைண்ட். ஒரு பக்கம் பயம் இருக்கிறது, கர்த்தரை குறித்த பயம், அது ஆராதனைக்கு கொண்டு வருகிறது. இன்னொரு பக்கம் பாவத்தின் மீது ஒரு ஈர்ப்பு இருக்கிறது, அது வந்தாலும் அங்கேயே சிந்திக்க வைக்கிறது. ஒரு பக்கம் மன்னிக்க தோன்றுகிறது, இன்னொரு பக்கம் பெருமை மன்னிக்க விடாமல் தடுக்கிறது. செய்தி கேட்கும் போது கர்த்தருக்காக ஏதாகிலும் செய்ய வேண்டும் என்ற உற்சாகம் வருகிறது, வீட்டுக்கு போனால் என்னத்தை செய்யறது அப்படின்னு ஒரு பலவீனம் வருகிறது. டபுள் மைண்டட். அல்லேலூயா. ஜன்னலிலே உட்கார்ந்திருக்கிறான். மீண்டும் சொல்லுவேன், இருமனது விழுகைக்கு நம்மை தயார்படுத்துகிறது. 2 மனதோடு குந்தி குந்தி நடக்கிறவர்கள் போல, இங்கே ஒரு கால், அங்கே ஒரு கால், இதுவும் வேண்டும் அதுவும் வேண்டும் என்கிற வாழ்க்கை, நிச்சயம் சொல்லுவேன், அது விழுகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறது. சகோதரி, கர்த்தர் நம்மை இன்றைக்கு விழித்துக் கொள்ள சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இருமனம் உள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் நிலையற்றவன். அப்படிப்பட்டவன் கர்த்தரிடத்திலிருந்து எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருக்கட்டும். எதுவும் இல்லை கர்த்தரிடத்தில், அவனுக்கு எதுவும் இல்லை. தேவனிடத்திலிருந்து அவன் ஒன்றையும் பெறமாட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஒரு மனம் தேவை. நேற்றைக்கு இரவிலே நாம் தியானித்தோம், ஒரு ஃபோக்கஸ் தேவை. நம்முடைய கவனத்தை சிதற பண்ணுகிற அளவுக்கு உலகத்தை
உலகத்திலே சத்தம் அதிகமாயிருக்கிறது. எந்த காலத்திலும் இல்லாத அளவுக்கு உலகத்தின் செய்திகள் நமக்குள் வந்து சேருகிறது. முன்னாடி உலகத்தின் ஒரு செய்தி வரணும்னா கவனிங்கள், நியூஸ் உட்கார்ந்து பார்க்கணும். அதுக்குன்னு டைம் இருக்கும். இரவு 8 மணிக்கு சன் நியூஸ்க்கு அதுக்காகவே காத்துட்டு இருப்பாங்க. அல்லது மறுநாள் காலையில் பேப்பருக்கு காத்திருப்பாங்க. அதை படித்தா மட்டும்தான் உலக செய்தி வரும். இப்போ அப்படி இல்லை. இப்போ கிளிக் பண்ணுங்க, இப்போ நீங்கள் மொபைலில் போங்க, வாட்ஸ்அப்பில் போங்க, இன்ஸ்டாவில் போங்க. இப்போ நடந்துகிட்டு இருப்பது லைவ்ல வந்துட்டு இருக்கும். ஒரு நிமிடத்தில் உலகத்தின் எந்த பக்கத்தில் நடப்பது நம்மை வந்து சேர்ந்து விடுகிறது. இவைகளில் தேவையில்லாத செய்திகளே அதிகம். நம்முடைய கவனத்தை வெளியே இழுப்பவைகள் அதிகம். இந்த நேரத்தில் தான் தேவன் நம்மை அழைக்கிறார், நீயோ ஒரு மனதை காத்துக்கொள். ஹல்லேலூயா. எதற்காய் பிடிக்கப்பட்டோமோ அதை பிடித்துக் கொள்ளும்படி எல்லாவற்றையும் வெளியே தள்ளி, நம்மை சூழ்ந்திருக்கிற பாவங்கள், சூழ்ந்திருக்கிற பாரங்களை எல்லாம் தள்ளிவிட்டு இயேசுவை நோக்கி, இலக்கை நோக்கி பொறுமையோடு ஓடக் கடவோம். இவன் உட்கார்ந்திருந்த ஜன்னலை இன்னும் கொஞ்சம் கவனியுங்களேன். கம்பி இல்லாத ஜன்னல். ஜன்னலில் உட்கார்ந்தவன் வெளியே விழுந்து விட முடிகிறது. அப்படின்னா கட்டுப்பாடு இல்லாத ஜன்னல். There was no control. Hallelujah. எந்த கட்டுப்பாடும் கிடையாது. ஜன்னல்ல உட்கார்ந்து இருக்கிறானே, இவனுக்கு ஒரு தடை செய்கிற ஒரு தடுப்பு உண்டா? கிடையாது. இன்னைக்கு அப்படி வாழ்றதுதான் மக்கள் சுதந்திரம் நினைக்கிறாங்க. வாலிப பிள்ளைகளுக்கு குறிப்பா அதுதான் சுதந்திரம். யாரும் கேட்கக்கூடாது. நான் என்ன பார்த்தா உங்களுக்கு என்ன, நான் யார்கிட்ட பேசினா உங்களுக்கு என்ன, எங்க போனா உங்களுக்கு என்ன. இல்லை என் அன்பு சகோதர சகோதரியே, கட்டுப்பாடோடு இருக்கிற வாழ்க்கை தான் கர்த்தர் கொடுத்த விடுதலையான வாழ்க்கை. தேவன் நமக்கு ஒரு எல்லையை குறித்து இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நம்முடைய நேரத்திற்கு ஒரு கட்டுப்பாடு வேண்டும். மொபைல் பார்க்கிறதுக்கு ஒரு கட்டுப்பாடு வேண்டும். நம்முடைய பேச்சுக்கு ஒரு கட்டுப்பாடு வேண்டும். பழகுகிற நபர்களுக்கு ஒரு கண்ட்ரோல் இருக்கணும். நம்முடைய உறவாடுதலில் ஒரு கண்ட்ரோல் இருக்கணும். என்டர்டைன்மெண்ட்ல ஒரு கண்ட்ரோல் இருக்கணும். உணவு எடுத்துக்கொள்வதில் ஒரு கண்ட்ரோல் இருக்கணும். செலவு செய்வதில் கண்ட்ரோல் இருக்கணும். ஏன்னா நாம் எதையும் செய்வதற்கு அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. பவுல் அழகாய் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் தகுதியாயிராது. ஆமென். தேவன் நம்மை சுற்றிலும் ஒரு பவுண்டரி வச்சிருக்கிறார். இதுதான் பரிசுத்தத்தின் எல்லை. இதுதான் தேவ பிள்ளைக்கான எல்லை. இதுதான் தேவ பக்திக்குரிய எல்லை. பஸ்ல எழுதி போட்டிருப்பாங்க, கரம் சிரம் புறம் நீட்டாதீர். இப்போ அதுவே திருக்குறள் மாதிரி ஆயிடுச்சு. அதனால சுத்த தமிழ்ல எழுத ஆரம்பிச்சிட்டாங்க, கரத்தையோ தலையையோ வெளியே நீட்ட வேண்டாம். ஏன் நீட்ட வேண்டாம்? நீட்டுனா என்ன? ஏன் கை நான் நீட்டுறேன், உங்களுக்கு என்ன அப்படின்னு கொஞ்சம் நீட்டி பாருங்களேன். ஏன் தலை நான் கொஞ்சம் வெளியே விடுறேன், விட்டு பாருங்களேன். ஏன்? அது ஆபத்து, அது வீழ்ச்சி, அது மரணத்தை கொண்டு வரும், அது விபத்தை கொண்டு வரும். ஏன்னா அந்த பேருந்துக்கென்று, அந்த காருக்கென்று, அந்த பைக்குக்கென்று ஒரு எல்லை இருக்கிறது. அந்த எல்லைக்கு வெளியே எதையும் நாம நீட்டக்கூடாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என் வாழ்க்கை என் கையில், மை லைஃப் மை ரூல்ஸ். பார்த்திருக்கீங்களா? அப்படியெல்லாம் என் வாழ்க்கை என்னுடைய சட்டங்கள், நானே பார்த்துக் கொள்வேன். யார் எனக்கு அட்வைஸ் பண்ணக்கூடாது, யார் என்ன தடுக்க முடியாது. கவனியுங்கள், இல்லை, அது விழுகைக்கு கொண்டு போகும். கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆமென். இவன் கட்டுப்பாடு இல்லாத ஜன்னலிலே உட்கார்ந்தார். முடிவு என்ன? விழுந்தான் என்று வேதம் சொல்கிறது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, முன்பு போல ஒரு கவனம் நமக்கு இருக்கிறதா? முன்பு போல ஒரு சீரியஸ்னஸ் நமக்கு இருக்கிறதா? நம்முடைய ஒழுக்கத்தை குறித்து, நம்முடைய பரிசுத்தத்தை குறித்து, நம்முடைய பேச்சை குறித்து, நாம் இப்பொழுது யாரோடு உறவாடுகிறோம் என்பதை குறித்து, எதை குறித்து உறவாடுகிறோம் என்பதை குறித்து, நாம் என்டர்டெயின்மெண்ட்ல எவ்வளவு நேரம் செலவிடுகிறோம் என்பதை குறித்து, எதற்காக பலத்தையும் நேரத்தையும் பணத்தையும் செலவிடுகிறோம் என்பதை குறித்து நாம் கவனமாயிருக்கிறோமா? அல்லது உலகத்தை பார்க்க தொடங்கி இருக்கிறோமா? ஜன்னலில் அமர்ந்திருந்த ஐத்துகு போல உள்ளே இருக்கிற தேவனுடைய வார்த்தையை கவனிக்க முடியாமல் வெளி உலகத்தை பார்க்க தொடங்கி இருந்தால் அது விழுகைக்கு தயாராகுதல் என்பதை எச்சரிப்போடு ஆவியானவர் சொல்லுகிறார். இயேசுவுக்கே அவன் காண்பித்தான். கற்களை காண்பித்து அப்பமாக சொன்னவன்
உலகத்தின் மகிமையெல்லாம் காண்பித்தவன், உலகத்தின் ஐஸ்வர்யங்களும் எல்லாம் காண்பித்தவன் தேவகுமாரனையே அவைகளை காண்பித்து சோதிப்பான் என்றால், தேவ பிள்ளைகளாம் நம்மையும் கூட உலகத்தின் ஐஸ்வர்யங்களை காண்பிக்கிறான். கர்த்தர் நம்மை எச்சரிக்கிறார். உலகத்தை தொடர்ந்து நோக்கினால் அது நம்மை தூங்கி விழப்பண்ணும். ஆமென். வீழ்ச்சிக்கு 3 காரணங்கள். முதல் காரணம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இருளில் இருந்தான். இரண்டாவது காரணம், தூக்கத்தில் இருந்தான். மூன்றாவது காரணம், இரு மனதோடு இருந்தான். முடிவு என்ன? டவுன்ஃபால் அண்ட் டெத். கீழே விழுந்து மரித்தவனாக எடுக்கப்பட்டான். ஆனால் இப்போ ஆனால் சொல்லும் போதுதான் பிரசங்கமே ஆரம்பிக்கும் நான் நினைக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்வாராக. டேக் கண்ட்ரோல் ஹோலி ஸ்பிரிட். ஆனால் முடிவு அப்படி எழுதப்படவில்லை. இருளில் இருந்ததால், தூக்கத்தில் இருந்ததால், கட்டுப்பாடில்லாத இருமனதில் இருந்ததால் விழுந்தான், மரித்தவனாக எடுக்கப்பட்டான். கோடு போட்டு பைபிள் முடிக்கல. ஏன்னா நம்முடைய ஆண்டவர் உயிர்த்தெழுதலின் ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் அற்புதங்களின் ஆண்டவர். சந்தோஷமா தான் ஆமேன்னு சொல்லிருங்களேன். ஏதோ எண்ணிய சொன்ன மாதிரியே முறைச்சிட்டு உட்கார்ந்துருக்கீங்க. நான் நம்ம ஆண்டவரை சொல்றேன், அவரை சொன்னா நமக்குள்ள ஆனந்தம் வரணும். மீண்டும் சொல்றேன், நம்முடைய ஆண்டவர் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிற ஆண்டவர். நம்முடைய ஆண்டவர் முடிவுகளை மாற்றுகிறவர், விதிகளை மாற்றுகிறவர். சத்தமா ஆமீன் சொல்லுங்க, ஆமீன் சொல்லுங்க. விதிகளை மாற்றுகிற ஆண்டவர், எதையும் திசை திருப்பி போடுகிற ஆண்டவர். மரித்தவனாக எடுக்கப்பட்டான் என்ற கதையை கர்த்தர் 12ஆம் வசனத்துல, கொஞ்சம் பைபிளை பாருங்க பார்க்கலாம். அந்த வாலிபனை அவர்கள் உயிருள்ளவனாக கூட்டிக் கொண்டு வந்தார். ஆமென். 10ஆம் வசனம் சொல்லுகிறது, 9ஆம் வசனம், மரித்தவனாய் எடுக்கப்பட்டான். ஆனால் ஒரு சில நிமிடங்களில், ஒரு சில வரிகளில், ஒரே வசனத்தில் காரியம் மாறுதலா முடியுது. உயிருள்ளவனாய் திரும்ப வந்தான். பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு இந்த காலை வேளையிலே சபைக்கு சொல்லுகிறதான தீர்க்க தரிசன வார்த்தை இதுதான். உன் முடிவு இது அல்ல, உன் முடிவு இது அல்ல. ஐயோ சத்தம், ஒரே ஒரு அலமீன் வருது, ஒரே ஒரு சோத்திரம் வருது. திரும்பவும் சொல்றேன், உன் முடிவு இந்த வீழ்ச்சி அல்ல, உன் முடிவு இந்த இருள் அல்ல, உன் முடிவு இந்த அந்தகாரம் அல்ல, உன் முடிவு இந்த வியாதியில் அல்ல. சத்தம் ஆமீன் சொல்லுங்க. உன் முடிவு இந்த மரணத்தில் அல்ல, உன் முடிவு அப்படி இருக்க போவதில்லை. ஒரு அல்லேலூயா. இனிமே கொஞ்சம் உற்சாகமா நீங்க செய்தியை கேட்கணும் நான் விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுவாராக. சகோதரா, விழுகையில் இருக்கிறீர்களா? சறுக்கி கொண்டிருக்கிறேன் என்பது போல உணர்கிறீர்களா? மரித்த நிலையில் என் குடும்பம் இருக்கிறது, என்னுடைய பினான்ஸ்ல, என்னுடைய பொருளாதார வாழ்க்கையில ஜீவனே இல்லை, இந்த தொழில்ல எந்த உயிரும் இல்லை, என்னுடைய குடும்ப வாழ்க்கை செத்து கிடக்கிறது, என்னுடைய இருதயத்தின் சமாதானம் முழுவதும் அற்று போயிருக்கிறது, என் சரீரம் கொஞ்சம் கொஞ்சமாய் ஆரோக்கியம் இழந்து வருகிறது. என்ன சிந்தையோடு வந்திருந்தாலும் கர்த்தருடைய ஊழியக்காரனாய் அவர் தந்த ஸ்தானத்தில் என்று அறிவிக்கிறேன், உன் முடிவு இது அல்ல. கரங்களை தட்டி ஒரு 20 வினாடி கர்த்தரை துதிக்க முடியும்னா கண்களை மூடி வாயை திறந்து அந்நிய பாஷைகளை பேசி துதிங்க பார்க்கலாம். இது தீர்க்க தரிசன வார்த்தை. அநேகர் மேல இந்த வார்த்தை வெளிப்படட்டும். இது உன் முடிவு அல்ல, இந்த வியாதி உன் முடிவு அல்ல, இந்த தரித்திரம் உன் முடிவு அல்ல, இந்த மரண பள்ளத்தாக்கு உன் முடிவு அல்ல, இது அல்ல உன் முடிவு. ஆமென். சத்தமா ஒரு ஆமென். This is not your end. உன் வாழ்க்கையை சத்துரு இப்படி முடியும் என்று சொல்லுகிறான். கர்த்தருடைய ஆவியானவர் சத்தியத்தை அனுப்பி மாற்றி போடுகிறார். இப்படி உன் வாழ்க்கை முடிய போவதில்லை. நல்லாதான் ஆமென் சொல்லலாமே. அல்லேலூயா. சத்தமோரலேலூயா. நான் வெளியே இருக்கிறவளுக்கு பிரசங்கிக்கவில்லை, லைவில் பார்க்கிறவளுக்கும் என் பிரசங்கம் இல்லை. இங்கே இருக்கிற தேவ மக்களுக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறேன், உங்களுக்காக ஜெபித்து வந்திருக்கிறேன். கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் போது அது ஆவில முதல்ல ஏற்றுக்கொள்ளணும். நல்ல கை உயர்த்தி சத்தமா சொல்லுங்க ஒரு அல்லேலூயா.
பரிசுத்த ஆவியானவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிற வார்த்தையை சொல்றேன். சில சூழ்நிலைகளை பிசாசு காண்பித்து, சில முடிவுகளை காண்பித்து, சில தோல்விகளை காண்பித்து, சில டாக்டர் ரிப்போர்ட்டை காண்பித்து, சில மனிதருடைய வார்த்தைகளை, ஆலோசனைகளை காண்பித்து சொல்லுகிறான் எல்லாம் முடிந்து விட்டது. ஆனா இன்றைக்கு ஆண்டவர் தன்னுடைய சத்தியத்தை காண்பித்து சொல்லுகிறார், இல்லை, ஒரு புதிய தொடக்கம் இருக்கிறது. உன் முடிவு இப்படி இருக்க போவது. நீங்கள் எழும்புவீர்கள் சகோதரா, நீங்கள் எழும்புவீர்கள் சகோதரி. தப்பா சொல்லிட்டனோ? நீங்க சில நேரத்தில் முழிக்கும் போது நான் தான் ஏதாவது தேவையில்லாத வார்த்தை சொல்லிட்டனோன்னு இருக்கு. நல்லா தானே சொன்னேன், நீங்கள் எழும்புவீர்கள். நாங்களா பாஸ்டர்? கர்த்தாவே ஸ்தோத்திரம். நீங்கள் எழும்புவீர்கள். You will come back again. நீங்கள் மீண்டும் உங்கள் ஸ்தானத்திற்கு வருவீர்கள். நீங்கள் மீண்டும் ஆறுதல் அடைவீர்கள். நீங்கள் மீண்டும் உங்களுக்கு தேவன் தந்த இடத்தில் நிற்பீர்கள். தேவன் உங்களை வைக்க விரும்பின எல்லைக்கு நீங்கள் வருவீர்கள். உங்கள் லக்கை நீங்கள் பிடிப்பீர்கள். நல்லதான் ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெட்கமே படக்கூடாது. தேவன் பேசும்போது கையை கட்டி ஐயோ இப்படிலாம் அல்லேலூயா சொன்னா பக்கத்தில் இருக்க அக்கா என்ன நினைக்கும்? அக்கா என்னமும் நினைச்சிட்டு போகுது. கர்த்தர் என்னோட பேசுகிறார், நீ மீண்டும் எழும்ப போகிறாய். உன் முடிவு இது அல்ல. ஆமென். அவனை குறித்து எழுதப்பட்ட வார்த்தையை நீங்க பார்த்தீங்கன்னா கவனியுங்கள். 10ஆம் வசனம் பவுல் சொல்லுவாரு, கலங்காதிருங்கள். ஒரே அழுக, ஒரே கண்ணீர், ஒரே கூப்பாடு, கலக்கம். விழுந்தவன் கலக்கத்தை உண்டாக்கிட்டான். ஆனா அடுத்த வார்த்தை மாறுது, அவர்கள் ஆறுதல் அடைந்தார்கள். நான் இப்படி வார்த்தையை சொல்லிட்டு அடுத்த 5 குறிப்புகளுக்குள் போகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நம்மோடு சொல்லுகிற காரியம், உனக்கு கலக்கம் உண்டாக்கினவை எல்லாம் ஆறுதலாய் மாறப் போகிறது. கலக்கம் உண்டாக்கின பிள்ளைகள், கலக்கம் உண்டாக்கின தொழில், கலக்கம் உண்டாக்கின வழக்குகள், கலக்கம் உண்டாக்கின வியாதிகள் ஆறுதலாய் மாறுவதாக என் கர்த்தர் அவைகளை மாறுதலாய் முடிய பண்ணுகிறவர். ஒரு ஆமென். கர்த்தர் நல்லவர். செய்தியினுடைய 2வது பகுதிக்கு வாருங்கள். ஏன் உன் முடிவு இப்படி இராது? ஐத்துகுவே, நீ இருளில் இருந்தாய், விழுந்து போனாய். ஐத்துகுவே, நீ இருமனதோடு இருந்தாய், விழுந்து போனாய். ஐத்துகுவே, நீ நித்திரையில் இருந்ததால் விழுந்து போனாய். ஆனாலும் உன் முடிவு இப்படி இராது. காரணம் வசனம் 7, வாரத்தின் முதல் நாளில் அப்பம் விற்கும்படி சீஷர்கள் கூடி வந்தார்கள். என்னை கவனிங்கள். யாருடைய வீழ்ச்சியை கர்த்தர் மாற்றுகிறார்? யாருடைய வாழ்க்கையில் சாத்தான் தந்திரமாய் செய்த முடிவுகளை கர்த்தர் மாற்றுகிறார்? நம்முடைய தவறுகளால் தான் இந்த இழப்பு, நம்முடைய தவறான முடிவுதான் இந்த நஷ்டம், நம்முடைய தவறான வாழ்க்கை முறைதான் இந்த தோல்வி என்றாலும் கிருபையில் ஐஸ்வர்யமுள்ள தேவன் எழுப்ப விரும்புவது யாரை தெரியுமா? நம்பர் 1, நீ சீஷனாய் இருக்கிறபடியால் உன் முடிவு இது அல்ல. நம்பர் 1, நீ சீஷனாய் இருக்கிறபடியால், சீஷர்களின் கூட்டத்தில் ஒருவனாய் இருக்கிறபடியால், நீ இயேசுவை பின்பற்றுகிறவனாய் இருக்கிறபடியால் உன் முடிவு தோல்வியாய் இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தாவே நன்றியப்பா. யார் சீஷன்? இந்த வார்த்தையை கேட்டு ரொம்ப நாள் ஆயிற்றுல. விசுவாசி என்கிற வார்த்தையை தான் நம்ம பயன்படுத்த தொடங்கிட்டோம். விசுவாசி யாரு? இயேசுவை நம்புகிற எல்லாரும் விசுவாசி. ஆனால் பைபிள் சீஷர்கள் என்றுதான் நம்மை அழைக்க விரும்புகிறது. சீஷன் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? ஸ்டூடெண்ட், ஃபாலோயர், பின்பற்றுகிறவன், கற்றுக்கொள்ளும் மாணவன். அவன் தான் சீஷன். இயேசுவுக்கு தேவை விசுவாசிகள் அல்ல, உலகமே இயேசுவை விசுவாசிக்கிறது. ஆமென். இயேசுவை நம்பாதவர்கள் என்று யாரும் இந்த தேசத்தில் இல்லை. ஆனால்
அவரை பின்பற்றுகிறவர்களைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். இயேசுவை பின்பற்றுகிற கூட்டத்தில் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய முடிவு மாறுதலாக இருக்க போகிறது. சத்தமா ஒரு அல்லேலூயா. ஆமென். இயேசுவை பின்பற்றுகிறவர்களுடைய முடிவை கர்த்தர் தீர்மானிக்கிறார். இயேசுவை பின்பற்றுவருடைய முடிவை உலகம் தீர்மானிப்பதில்லை. இயேசுவை பின்பற்றுவருடைய முடிவை சாத்தான் தீர்மானிப்பதில்லை. இயேசுவை பின்பற்றுவருடைய முடிவை அவர்களுடைய தோல்விகள் தீர்மானிப்பதில்லை. இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் விழுந்து போக அவர் ஒருபோதும் விடுவதே இல்லை. ஆமென். உங்களிடத்தில் நான் முதலில் ஒரு பேசிக்கான கேள்வி கேட்கிறேன். Are you a follower of Jesus? நீங்கள் இயேசுவை பின்பற்றுகிறீர்களா அல்லது அவரை நம்புகிறீர்களா? நீங்கள் விசுவாசியா அவரை பின்பற்றுகிறவரா? நான் விசுவாசி, கர்த்தரை நம்புறேன், இது வேற. ஆனால் நான் சீஷன் என்றால் அவரை பின்பற்றுகிறேன், அவருடைய வசனத்தை நான் பின்பற்றுகிறேன், அவருடைய வாழ்க்கையை நான் பின்பற்றுகிறேன். அவர் சொன்னது போலத்தான் என் வாழ்க்கை இருக்கிறது. அவர் எப்படி சொன்னாரோ அப்படித்தான் நான் பேசுகிறேன். அவர் எப்படி பார்த்தாரோ அதே விதமாய் நான் பார்க்கிறேன். அவர் எப்படி நேசித்தாரோ அப்படித்தான் நான் நேசிக்கிறேன். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் வாழ்க்கை இயேசுவை போல் ஆகிறதிலேயே கவனமாய் இருக்கிறது என்றால் நீங்கள் சீஷன். நான் மீண்டும் சொல்லுவேன், சீஷனாய் இருப்பீர்கள் என்றால் அவர் உங்க முடிவை மாற்றுவார். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லணுமே. பல வருடமே விசுவாசிகளாய் இருந்து விட்ட என் அன்பு தகப்பனாரே, என் அன்பு சகோதரியே, தேவனைக்கு நம்மளை சீஷர்களாய் அழைக்கிறார். நீ என்னை பின்பற்றி வா, என்னை நம்பு. இல்லை, அவரை நம்பின கூட்டம் இயேசுவுக்கு திரளாயிருந்தது. அவரை நெருக்கி கொண்டு போனார்கள். அவரை தொடுவதற்கு கூட இடமில்லை, அவர் சாப்பிட நேரமில்லை, அவ்வளவு கூட்டம் அவரோடு இருந்தது. ஆனால் சீஷர்கள் யார்? அவருடைய மரணத்தை கண்ட பிறகு, அவருடைய உயிர்த்தெழுதலை கண்ட பிறகு மேல் வீட்டறையிலே கூடின 120 பேர் மட்டுமே சீடர்களாயிருந்தார்கள். பின்பற்றினவர்கள் லட்சங்கள். உலகமே அவர் பின் சென்று போயிற்று அப்படின்னு பைபிள் சொல்லுது. ஆனா அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தங்கள் வாழ்க்கையை அவரை பின்பற்றுகிற வாழ்க்கையாய் மாற்றியவர்கள் வெறும் 120 பேர். கர்த்தரனைக்கு விரும்புவதும் அவர்களைத்தான். உராமே. பரம்பரை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்வதிலே எந்த பெருமையும் இல்லை. பாரம்பரியமாய் நாங்கள் பெந்தைக்கோஸ்தைக்காரர்கள் என்று சொல்லிக் கொள்வதில் எந்த பெருமையும் இல்லை. தேவன் தன்னை பின்பற்றுகிற ஒரு கூட்டத்தை உருவாக்க விரும்புகிறார். அல்லேலூயா. அவர் அடிச்சுவடுகளில் நடக்கிறவர்கள், அவர் வார்த்தையை பின்பற்றுகிறவர்கள், அவர் வாழ்க்கையிலிருந்து பாடம் கற்கிறவர்கள், அதையே தங்களுடைய வாழ்க்கை முறையாய் மாற்றுகிறவர்கள். மீண்டும் சொல்லட்டும், நீ சீஷனாய் இருந்தால் உன் முடிவு இது அல்ல. நம்பர் 2, அதே வசனம் 7 இப்படி சொல்லுகிறோம், வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் விற்கும்படி சீஷர்கள் கூடி வந்திருக்கையில் ஐத்துகுவும் அவர்களோடு இருந்தான். யாருடைய முடிவு இப்படி இராது? யாருடைய முடிவு தோல்வியில் வீழ்ச்சியில் இராது? நம்பர் 2, சபை கூடி வருதலை விட்டு விடாதவர்களின் முடிவை கர்த்தர் மாற்றுகிறவர். ஆமென். சபை கூடி வருதலை முக்கியப்படுத்துகிற குடும்பத்தின் முடிவு நிச்சயம் வித்தியாசமாயிருக்கும். ஹல்லேலூயா. ஐத்துகு நான் சொன்னேன், அது ஒரு அடிமையின் பெயர். கிட்டத்தட்ட ஒரு நாளில் 16 மணி நேரத்திற்கும் அதிகம் வேலை செய்த களைப்பு உண்டு. ஆனா களைப்புக்கு நடுவிலும் சபைக்கு போவதை அவன் தவிர்க்கவே இல்லை. ஆமென். முந்தின நாள் கொஞ்சம் தூக்கம் குறைஞ்சிட்டாலே சர்ச்சுக்கு லீவ் போடுற ஆட்களுக்கு நடுவில், நான் உங்களை சொல்லலை, சபையில் இருக்கிற ஆட்களை சொல்றேன். முந்தின நாள் கொஞ்சம் பிள்ளை தூங்க விடல பாஸ்டர், நடு நைட்ல எழும்பிட்டா, அவன் அழுதுட்டே இருந்தான், அதனால நான் சர்ச்சுக்கு வரல, எனக்கு கொஞ்சம் தலைவலி வந்துட்டு சொல்ற சாக்கு. கிளம்புனேன் பாஸ்டர், 10 மணிக்கு உள்ள வந்துருன்னு பார்க்கும்போது அப்பந்தான் எங்க மச்சான் ஒருத்தர் தூரத்துல இருந்து வந்தார். மச்சான் வந்துட்டாரேன்னு நான் மீன் வாங்க போனேன். கதை உங்க கதை இல்லை, நான் என்ன உங்கள் சபையில் இருக்கிறேன், நான் எங்கள் ஊர் கதையை சொல்கிறேன். எங்கள் சபையில் அப்படிதான் கதை.
ஏன் பிரதர் சபைக்கு வரல? மனசுக்கே சரியில்லை பாஸ்டர். சகோதரி என்ன ஆச்சு? அவரு நேத்து நைட்ல ஒரே சண்டை பாஸ்டர். நைட்டு தானே சண்டை, காலையில சர்ச்சுக்கு வந்தான்னு இன்னும் சில உடம்புக்கே நல்லா இல்லை. சரி, உடம்புக்கு நல்லா இல்லைனா தானே நீங்க ஆளா சர்ச்சுக்கு வரணும். மனசுக்கு நல்லா இல்லை அப்படின்னா தானே ஆளா சபைக்கு வரணும். அம்மாவா, புறஜாதிகளை கேளுங்க, உடம்புக்கு நல்லா இல்லைனா கோயிலுக்கு போவான், மனசுக்கு நல்லா இல்லைனா கோயிலுக்கு போவான், வீட்டில் நிம்மதி இல்லைனா கோயிலுக்கு போவான். நம்ம ஆளுங்க அப்படியே உள்டா, மனசுக்கு நல்லா இல்லைனா வீட்டில் இருப்பான், உடம்புக்கு நல்லா இல்லைனா வீட்டில் இருப்பான், வீட்டில் சண்டைன்னா வீட்டிலேயே இருப்பான். ஆனா ஆஸ்பத்திரியில் போய் ஒரு டாக்டரை பார்க்க 3 மணி நேரம் வெயிட்டிங்லேயே இருப்போம். அந்த வெயிட்டிங் காலில் ஒரு டோக்கனை வச்சுட்டு 3.5 மணி நேரம் டாக்டர் அவசரமா ஒரு ஆப்ரேஷன் போயிருக்காராம். எப்போ வருவார்? 3க்கு தான் வருவார். இனிமே எங்க போயிட்டு வர, இங்கேயே இருப்போம். சர்ச்சில் ஒரு 2 மணி நேரம் உட்கார்ந்து, யெகோவா ராஃபா நீர் தொட்டால் போதுமே, யெகோவா ஷாலோம் சமாதான கர்த்தர் அல்லவா, நேத்து நைட்டு என் வீட்டில் பிரச்சனை, இப்போ என் உள்ளத்தை சமாதானத்தால அப்படி வந்து ஆராதிக்கலாம்ல. அப்புறம் எப்படி முடிவு மாறும்? இவன் முடிவு ஏன் மாறிச்சு தெரியுமா பிரதர்? வேற ஒரு இடத்துல இருந்து விழுந்திருந்தா முடிவு மாறி இருக்குமோ இல்லையோ, சபை கூடி வருதலை விட்டு விடாத ஒருவனுக்கு தேவன் முடிவுகளை மாற்றுகிறார். மிகுந்த களைப்பு, மிகுந்த பணிச்சுமை, இரவெல்லாம் தூக்கமில்லை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா மறுநாள் ஓய்வு நாள் என்றால், மறுநாள் சபை கூடி வருதல் என்றால், மறுநாள் அப்பம் விற்குத நாள் என்றால், எழுந்து உற்சாகமாய் ஓடி வருகிற ஒரு தேவ பிள்ளையோடைய எந்த முடிவையும் கர்த்தர் மாற்றுகிறவர். நல்லவராமே. தூக்க நிலைமையில தான் இருக்கிறேன். நான் போன வாரம் ஃபுல்லாக ஜெபிக்கவே இல்லை, என்னால் பைபிள் படிக்க முடியல, என் வீட்டில் நிம்மதி இல்லை. எங்கே ஒரு சமாதானம் உண்டா? நம்மெல்லாம் கோயிலுக்கு போகணுமா? பக்கத்தில் இருக்கிறவன் எதிர்ப்பு, ஐயோ வழக்கு வாது சண்டைன்னு என் குடும்பத்தில் இப்படியெல்லாம் இருக்குது. பரவாயில்லை, அந்த காரியங்களுக்கு நடுவேயும் தேவ சமூகத்தில் வந்து நின்று பாருங்கள், முடிவுகளை மாற்றுகிற கர்த்தர் உண்டு. உங்க வாழ்க்கையில் எதையும் விட, ஒரு வாரம் நீங்கள் திட்டமிட்டிருக்கிற எதையும் விட தேவ சபைக்கு வருவது மிக முக்கியம். பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். நாளைக்கு ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் இருக்குதான், நாளைக்கு முக்கியமான எக்ஸாம், மண்டே ஆஃப் ஏர்லி, மண்டே குவார்டர்லி, எந்த இயர்லையும் இருக்கட்டும், முதல்ல நீ சர்ச்சுக்கு வரணும். 1 மணிக்கு மேல நீ படிச்சா போதும், அப்படி படிச்சு வந்த மார்க் போதும், அது கர்த்தர் உன்னை உயர்த்துறதுக்கு போதும்னு சொல்லி கொடுங்க. ஆமீன் சொல்லுங்களேன். நான் நிறைய கன்வென்ஷன் கூட்டங்களுக்கு போக வேண்டிய தேவை இருந்ததா, உபவாச ஜெபத்தை சபையில் வைக்க நேரம் இல்லை. 7 நாட்கள் முழு உபவாசம். போன வாரம் தான் வைத்தேன். கவனி, 12ஆம் தேதி தொடங்கி 19ஆம் தேதி முடித்திருக்கிறேன். 18ஆம் தேதி கரெக்டாக ஆஃப் ஏர்லி எக்ஸாம். என்னுடைய மூத்த மகள் 10ஆம் கிளாஸ். ஆனால் கவனிங்க, எல்லா மாலை கூட்டத்திலும் வந்து அமர்ந்தான். 7 மணிக்கு ஆரம்பிப்பேன், 9:45 நான் முடிப்பேன். நிறைய ஜெப குறிப்புகள் இருக்கும், நல்ல அபிஷேக நேரம் இருக்கும். 9:45 பிறகு உட்கார்ந்து படிப்பாள். நான் அவ கூட உட்கார்ந்துருப்பேன். எவ்வளோ நேரம் நான் நீ படுறா, நான் உட்காந்துருக்கேன், அப்பாவும் கூட உட்காந்துருக்கிறேன். என் மனைவி அவளுக்காக அவளோட ஒத்தாசையாக இருந்தா. ஏன்னா பிள்ளைகள் அப்படி நம்ம உருவாக்கிட்டோம்னா அந்த பிள்ளைக்கு தெரிஞ்சிடும், என் தகப்பனுக்கு மார்க் இல்லை, என் பரிசுத்த வாழ்க்கை அவருக்கு முக்கியம். அதை நாம திணிச்சு விட்டா எந்த உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் அந்த பிள்ளை தேவ பக்தியாயிருக்கும். பெருமைக்கு இல்லை, எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஆமே, சத்தமோராமே. மீண்டும் சொல்றேன், நீங்கள் ஒரு வாரம் முழுவதும் திட்டமிட்டு வைத்திருக்கிற எந்த பெரிய காரியத்தையும் விட முதல் காரியம் சபை கூடி வருதல். இன்னைக்கு சபையின் கட்டுப்பாடுகளை, அந்த கட்டமைப்புகளை உடைக்கிற வேலைகளை சத்துரு ரொம்ப அழகா செய்கிறான். ஊழியர்களே அப்படி இருக்கிறார்கள். சனிக்கிழமை நைட்டு தான் இரவு ஜெபம். 9 மணிக்கு தொடங்கி 5 மணிக்கு முடிச்சு சனிக்கிழமை நைட்டு. ஞாயிற்றுக்கிழமை காலையிலே விட்டுறாங்களாம். காலையிலே வந்து என்ன செய்வார்? அவர் கோயிலுக்கு போக மாட்டார், அவர் சர்ச்சுக்கு போக மாட்டார், வீட்டில் கிடந்து உறங்குவார். போகக்கூடாது. இல்லை, நான் ஆராதனைக்கு போகணும், அது என் குடும்பம், அது எனக்கு தேவன் தந்த திராட்சை தோட்டம், நான் நாட்டப்பட்ட இடத்துல கனி கொடுப்பேன், நான் போகணும். விளங்குறவங்க ராமின்னு சொல்லுங்க.
திருமண வீடுகள் மாற்றி வையுங்கள், பிரயாணங்கள் மாற்றி வையுங்கள். தவிர்க்க முடியாத காரணங்கள் ஊழியரிடத்தில் முன்பே சொல்லுங்கள். ஐயா, தவிர்க்க முடியாத பிரயாணம், தாமதமாயிரும் சொல்லுங்க. மீண்டும் சொல்லுவேன், சபை கூடி வருதல் மிக முக்கியமானது. ஒரு சபை ஆராதனை எப்படி தெரியுமா? ஒரு நோயாளிக்கு ஆக்சிஜன் எவ்வளவு முக்கியமோ ஒரு விசுவாசிக்கு சபை ஆராதனை அவ்வளவு முக்கியம். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. சில நேரத்தில் கன்வென்ஷன் மாதிரி இருக்காது சபை ஆராதனை. முகாம்கள் நடக்குது பாருங்க, அதை மாதிரி எக்ஸைட்மெண்டா இருக்காது. புதுசு புதுசா இருக்கும், அங்கெல்லாம் புதுசா பாடுவாங்க, புதுசா விஷயங்களை செய்வாங்க, புதுசு புதுசான ப்ரோக்ராம் இருக்கும், புதுசா பிரசங்கம் பண்ணுவாரு, புதுசு புதுசா பாயிண்ட் கொடுப்பாரு. ஆனா சபை ஆராதனை அப்படி இருக்காது. சபை ஆராதனை வழக்கமா இருக்கும். சபை ஆராதனை நாம பார்க்கிற முகத்தையே பார்க்க வேண்டி இருக்கும். அதே கொயர், அதே மாதிரியான ஆராதனை ஸ்டைல், அதே விசுவாசி. போன வாரம் பார்த்த அதே அக்கா, போன வாரம் வந்த அதே ஐயா தான். ஆனா கவனிங்க, அது ரொம்ப முக்கியம். விளங்கணும். கன்வென்ஷன் கூட்டம் பிரியாணி சாப்பிடுற மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிடலாம், ஆனா ஓயாம அதையே சாப்பிடக்கூடாது, காட்டு போயிடும். ஆமென் சொல்லுங்க. நம்ம சபையில கர்த்தர் கொடுத்த தகப்பனார் ஊட்டி தருகிற அந்த பருப்பு சாதம் இருக்கு பாருங்க, அதுதான் உடங்களை வளர்க்கும். ஒரே பருப்பு சாதமா, டெய்லியும் பருப்பா, டெய்லியும் காய்தானா? உங்களை சொல்ல, நான் போற இடத்துல நிறைய சபையில சொல்றான், இத மாதிரியே எங்க சபையில டெய்லி பிரசங்கிச்சா செத்து போயிருவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது வருடத்தில் ஒரு முறை இப்படி எல்லாம் கூடி வந்துட்டு அப்படியே போறது. ஆனால் வாரம் தோறும் வந்து எடுத்துக்கொள்ளுகிற ஆகாரத்துக்கு ஈடு எதுவும் இல்லை. இன்னும் ஒரு பெரிய நோய் நமக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கு. அது என்னன்னா, யூடியூப்ல உட்கார்ந்து ஆராதிக்கிறது. வர முடியல, லேட் ஆயிட்டு, யூடியூப்ல பார்த்தேன் பாஸ்டர், யூடியூப்ல பார்த்தேன். இல்லை, நாங்க உங்களை யூடியூப்ல மேய்க்கதற்கு அழைக்கப்படவில்லை. யூடியூப்ல செய்தி கேட்கலாம், நாங்க உங்களை மேய்க்கணும்ல, ஒருத்தர் சந்திக்கணும்ல, ஒருத்தர் உற்சாகப்படுத்தணும்ல, தேவ பிரசன்னத்தில் நிரம்பணும்ல. அல்லேலூயா. கொரோனா காலத்தில் அது நல்லதா இருந்தது. தூர தேசத்தில் இருப்பவர்களுக்கு அது கிடைக்காத பட்சத்தில் இது போகட்டும். ஆனா நீங்களோ நேரில் வாருங்கள் தேவ சமூகத்தில். ஹல்லேலூயா. என்ஜாய் பீயிங் டுகெதர். இணைந்திருப்பதை கொண்டாடுங்கள், இணைந்திருப்பதை அனுபவிங்கள். நான் எங்க சபைக்கு அடிக்கடி சொல்வேன், நீ உனக்காக வர்றியோ இல்லையோ, உன் சபைக்காக வா. பக்கத்தில் இருக்கிற விசுவாசிக்கு நீங்க தேவை. நீங்க கை கொடுத்து நல்லா இருக்கீங்களா பிரதர், பிரைஸ் தி லார்ட் அப்படி சொல்றது அவர்களுக்கு தேவை. ஒரு பிரைஸ் தி லார்ட்ல என்ன ஆயிரும் நினைக்காதீங்க, ஒரு கை குலுக்குதல் என்ன செய்யும் நினைக்காதீங்க. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருப்பதால அவர் இந்த ஐக்கியத்தின் நடுவே ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது, அங்கே கர்த்தர் ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் கட்டளையிடுகிறார். God commanded the life. எங்க லைஃப் ஒருமனப்படும் போது நீங்க பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கீங்க, உங்கள் அருகில் இருக்கிற ஒருவருக்கு உங்களுக்குள் இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் ஏதோ ஒன்றை செய்கிறது. நம்புங்கள். நாம் இணைந்து வரும்போதே பலப்படுகிறோம், ஒருவருக்கொருவர் கைகுலுக்கும் போதே சுகமாகிறோம், ஒருவரை சந்திக்கும் போதே பலப்படுத்தப்படுகிறோம். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லலாமா? ஹல்லேலூயா. சபைக்கு நீங்கள் தேவை, உங்களுக்கு சபை தேவை. இந்த பாண்ட் கர்த்தரால் உண்டாக்கப்பட்ட ஐக்கியம், மனுஷன் பிரிக்காதிருப்பானாக. கல்யாண வீட்டில் கடைசியா 3 தடவை சொல்ற மாதிரி ஒரு தடவை சொல்றேன், தேவன் இணைத்ததை. பக்கத்தில் இருக்கிற பிரதர் ஐயா சூஸ் பண்ணலையே, பிரதர் வாங்க, நீங்க தான் என் பக்கத்தில் இருக்கணும், நீங்க தான் என் விசுவாசி, என் சபையில் நீங்க விசுவாசி, ஐயாவை கூட்டாரு. இல்ல இல்ல, உங்கள் அருகில் இருக்கிற ஆத்துமா கர்த்தர் உங்கள் பக்கத்தில் இருக்கும்படி தந்த தேவனுடைய பிள்ளை. ஆமென் சொல்லணும். ஹல்லேலூயா. அப்படி பாருங்க, கர்த்தர் தந்த உறவு இது. நான் கூட்டிட்டு வரல, என் கூட இருங்கன்னு, நான் கூட்டிட்டு வரல, தேவன் ஆமென் தருவார் என்று. தேவன் தந்த இந்த ஐக்கியத்தை மனுஷன் பிரிக்காதிருக்கட்டும். அதுதான் உங்கள் முடிவை மாற்றும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக. There is something special in God's people.
தேவ ஜனங்களுக்குள்ள ஏதோ ஒன்று வித்தியாசமா இருக்கிறது, விசேஷமா இருக்கிறது. இது மாதிரி கூடி வருகிற ஒரு ஐக்கியத்தை பாருங்களேன். ஒரு கல்யாண வீட்டுக்கு போங்க, ஒரு புறஜாதிகள் கூடி வருகிற இடத்துக்கு போங்க, அங்கே இல்லாத மேன்மையும் அங்கே இல்லாத பலமும் தேவ ஜனம் கூடி வருவதில் வெளிப்படுகிறது. ஆமென். ஐத்துகுவே, நீ சபை கூடி வருதலை விடாததினால் உன் முடிவு இது அல்ல. சபையை நேசிப்பீங்கன்னா, சபை கூடி வருதலை விடாம இருப்பீங்கன்னா என்னவா இருக்கட்டும். அண்ணாளை பத்தி எனக்கு அதில் ரொம்ப பெருமை உண்டு. பெனினாளுக்கும் அண்ணாளுக்கும் இருக்கிற பிரச்சனை உங்களுக்கு தெரியும். ஆலயத்துக்கு போகும்போதெல்லாம் மனமடிவுதான். அண்ணாளை பெனினாள் மனமடிவாக்குவாள். எங்க போய்? சர்ச்சில் போய். சர்ச்சில் போறது எதுக்கு? திருவிழா கொண்டாட. ஆனா கொண்டாட்டத்தில் இவளுக்கு கிடைப்பதெல்லாம் அழுகை, பசி, பட்டினி, மனமடி. புருஷன் வந்து தேற்றணும், போகும்போது சந்தோஷமா போனவா, வரும்போது அழுதுட்டே வருவா. ஆனா உன்னை கவனிச்சிங்களா, ஒரு வருடம் கூட அவள் கோயிலுக்கு போவதை நிறுத்தினதே இல்லை. அவளுக்கு தெரியும், என் முடிவு இது அல்ல, என் முடிவை மாற்றுகிற கர்த்தரை நான் சந்திப்பேன். ஆமென். லூக்கா 13ஆம் அதிகாரத்தில் படிக்க வேண்டாம். 18 வருடம் கூனியாயிருந்த ஒரு பெண் ஜெபாலயத்தில் இயேசுவை கண்டார். எனக்கு நடக்க முடியல, எனக்கு முதுகு வளைஞ்சு போச்சு, நான் பூமியை பார்த்துட்டே போனா எவ்வளவு பேர் நான் ஒரு மாதிரி பார்க்குறான், தெருவில் போகும்போது ஏதாவது நடந்துட்டுனா அதனால நான் வீட்டில் இருக்கிறேன்னு நம்ம சாக்கு சொல்லியிருக்கலாமே. யார்ட்டையாவது காணிக்க கொடுத்து விட்டுட்டு நீ ஜெபம் பண்ணிட்டு வந்துரு, ஐயா ஏத்துக்குவார். கூணு குறுக்கு ஒடிஞ்சிருக்குன்னு ஐயா சொல்லிடுவார். ஐயா ஒன்றும் சொல்ல மாட்டார், சொல்லியிருக்கலாமே. இல்லை, அந்த மகளை பாருங்க, 18 வருடம் கூனி என்றாலும் அவள் தேவ சமூகத்திற்கு வந்தபோது அவள் முடிவு மாறுதலாயிருந்தது. சத்தமாதான் ஒரு அல்லேலூயா. சூம்பின கையுடைய ஒருவன் இருக்கிறான். அவனும் எங்கே வருகிறான்? ஜெபாலயத்தில் இருக்கிறான். ஐயோ, என்னுடைய கையை இந்த யெகோவா சுகமே ஆக்கலையே, நான் ஏன் அவரை தேடி போனும்? இல்லை, என் முடிவை அவர் மாற்றுவார், என் முடிவை அவர் மாற்றுவார். மீண்டும் சொல்லுவேன், தேவ சமூகத்தில் உற்சாகமாய் வருகிற எந்த தேவ பிள்ளையினுடைய முடிவும் இது அல்ல. அவர் முடிவுகளை மாற்றுகிற தேவன். சத்தம் ஒரு அல்லேலூயா. 2 அத்தி மரங்கள் எனக்கு ஞாபகம் வந்தனால இதை மட்டும் சொல்லிட்டு நான் 3வது குறிப்புக்கு வர்றேன். 2 அத்தி மரங்களை நீங்க சுவிசேஷ புஸ்தகத்தில் படிக்கலாம். ஒன்று மத்தேயு 21 இருக்கிறது, இன்னொன்று லூக்கா 13 இருக்கிறது. என்னை கவனிங்க, உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும், நான் ஞாபகப்படுத்துறேன். மத்தேயு 21 இருக்கிற அத்திமரம் வழி அருகே இருந்தது. இயேசு கிறிஸ்து பசியோடு அதை தேடி வந்து எதையாகிலும் கிடைக்குமா என்று அதன் அருகே வந்து தேடி பார்த்தார். இலைகளை அன்றி வேறு ஒன்றையும் காணவில்லை. முடிவு என்ன? அவர் அந்த அத்திமரத்தை சபித்தார், அது வேரோடு பட்டு போயிற்று. லூக்கா 13 ஒரு உவமையை சொல்லுவார். அதுல ஒரு அத்திமரம் இருக்கு. அந்த அத்திமரத்தில் 3 வருடமாய், கவனிங்க, இந்த அத்திமரத்தில் ஒரே தடவை தான் தேடினார், அந்த அத்திமரத்தில் 3 வருஷமா தேடுறார். குறைஞ்சது 30 தடவைன்னு வச்சுக்கேன். நானும் வருஷா வருஷம் வந்து தேடுறேன், இதுல இலைகளை அன்றி வேறு ஒரு கனியும் இல்லை. முடிவு என்ன? அதே முடிவை சொல்றாரு, வெட்டி போடு, இது என் நிலத்தை கெடுக்கு. ஆனா ரிசல்ட்டை படிச்சீங்கன்னா மத்தேயு 21 இருந்த அத்திமரம் வேரோடு பட்டு போயிற்று. லூக்கா 13 இருந்த அத்திமரம் இன்னும் 1 வருடம் பிழைத்து கொண்டது. இதை சுற்றிலும் கொத்தி எருப்போடுவேன், இன்னும் 1 வருடம் இருக்கட்டும். நீங்க கவனிங்க, தீர்ப்பு அநியாயமா இருக்கு. என்ன அநியாயமா இருக்கு? இந்த அத்திமரம் தான் அதுவும் அத்திமரம், இதுலயும் கனி இல்லை அதுலயும் கனி இல்லை. அப்போ முடிவை நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? இது பட்டு போச்சுன்னா அது பட்டு போயிருக்கணும்ல. ஏன் பட்டு போகலன்னா, என்னை கவனிங்கள், பட்டு போன அத்திமரம் வழி அருகே இருந்தது. பரிந்து பேச யாரும் இல்லை, வேலி அடைக்கப்பட்ட தோட்டம் இல்லை, கொத்த
கொத்தவோ எருப்போடவோ எந்த நபரும் இல்லை. ஆனா தோட்டத்திற்குள் இருக்கிற இந்த அத்தி மரத்தை பாருங்க, வெட்டி போடுன்னு ஒரு தீர்ப்பு வந்த உடனே குறுக்கே போய் ஒருவர் என்று சொல்லுகிறார், ஐயா வேண்டாம், இன்னும் ஒரு வருடம் இருக்கட்டும். ஆமென். பரிந்து பேசுகிற நபர் இருப்பதால், உங்களை சுற்றிலும் ஒரு வேலி இருப்பதால், கொத்துகிற எருப்போடுகிற வேலை சபையில் நடப்பதால், சபையாம் தோட்டத்தில் இருக்கிறதின் நிமித்தம் மட்டுமே நாம் காக்கப்படுகிறோம். இங்கே இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு நான் சொல்லட்டும், கனி கொடுத்ததால் அல்ல காக்கப்பட்டது, இன்னும் கனி கொடுக்கவில்லை. நாமும் பட்டு போயிருக்க வேண்டும். புறஜாதிகளில் ஒருவரை போல் நாமும் மாண்டு போயிருக்க வேண்டும். வழி எருகே நிற்கிற அத்தி மரங்களில் ஒன்றாக நாமும் வெட்டப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் 2025 கடந்து ஒரு புதிய ஆண்டை எதிர்பார்க்க கர்த்தர் நமக்கு ஜீவன் தந்து வைத்ததற்கு ஒரு காரணம், நாம் தோட்டத்தில் நாட்டப்பட்டிருக்கிறோம். கையை தட்டி கர்த்தர் தந்த இந்த திராட்சை தோட்டத்துக்கு ஒரு நன்றி சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சபை கூடி வருதல், சபை கூடி வருதல் மிக முக்கியமானது. கர்த்தருக்கு சித்தமானால் மீண்டும் ஒரு முறை கூட சபையை குறித்த தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு கொண்டு வருவேன். மூன்றாவதாக 20வது வசனத்திற்கு மன்னிக்க வேண்டும், 7வது வசனம் 9வது வசனம் படிப்போம் என்றால், நான் வேகமாக போக விரும்புகிறேன், இன்னொரு 30 நிமிடங்கள் இருக்கிறது. நடுராத்திரி மட்டும் பவுல் பிரசங்கித்தான். ஆமென். 11ஆம் வசனம், வெகு நேரம் பேசிக் கொண்டிருந்தான். 3, யாருடைய முடிவை கர்த்தர் மாற்றுகிறார்? சத்தியத்தை நேசிக்கிறவர்களின் முடிவை கர்த்தர் மாற்றுகிறார். முதலில் சொன்னேன், சீஷர்களின் முடிவை கர்த்தர் மாற்றுகிறார். 2, சபை கூடி வருதலை விட்டுவிடாத மக்களின் முடிவை கர்த்தர் மாற்றுகிறார். 3, சத்தியத்தை நேசிக்கிறவர்களின் முடிவு. நல்ல தூக்கம், விரும்பினால் ஓய்வெடுக்க போகலாம். ஆனாலும் பாருங்க, அவனுக்கு நடுராத்திரி மட்டும் ஒரு பிரசங்கம் போகுது. இன்னும் சொல்றேன், விடியற் காலை வரைக்கும் பிரசங்கம் போகுது. பேசிட்டே இருக்கிறார் பவுல். ஆனா அந்த மக்களை பாருங்களேன், கேட்டுட்டே இருக்கிறாங்க. ஏன்னா சத்தியத்தின் மீது அப்படி ஒரு வாஞ்சை. ஆமென் சொல்லுங்களேன். ஏன்னா இவங்களுக்கு தெரியும் பேசுறது யாருன்னு. பேசுகிற இந்த பவுல் எவ்வளவு வெளிப்பாடுடையவன், பேசுகிற இந்த பவுல் எவ்வளவு பிரயோஜனமானதை கற்பிக்கிறவன் அவங்களுக்கு தெரியும். பேசப்படுகிற சத்தியத்தின் விலை அந்த மக்களுக்கு தெரியும். அதனால அவ்வளவு உறக்கத்தின் நடுவேயும் அவங்க மிக கவனமாய் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஆமென். சத்தமாவுராமே. ஒரு காலத்தில் 3 மணி நேரம் பிரசங்கம் கேட்ட சூழ்நிலைகள்லாம் மாறிட்டு, ஐயா மாதிரி மூத்தவன்ட்ட கேளுங்க, 4 மணி நேரம் எப்ப தொடங்கும் எப்ப முடியும்னே தெரியாது. 10 மணிக்கு ஆராதனை தொடங்கும், எப்ப முடியும் அது கேட்காத, அது எப்போ பிரசங்கம் முடியுமோ அப்போதான் முடியும். ஆமென். ஆனால் இன்று நம்முடைய சரீர சூழ்நிலைகளும் அப்படி இல்லை, நம்முடைய சிந்தனைகளும் அப்படி இல்லை, நான் ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் கவனிங்க, அந்த 1 மணி நேர பிரசங்கத்தில் ஆகிலும் நாம் கவனமாய் வேதத்தை நேசித்து கேட்கிறோமா? என் அன்பு தேவ பிள்ளைகளே, எல்லாம் முடிந்து விட்டது என்ற சூழ்நிலையை மாற்றுகிற வல்லமை கர்த்தருடைய வார்த்தைக்கு மட்டுமே உண்டு. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கோ மிகுந்த சமாதானம் உண்டு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வசனத்தை கேட்கும் போதே அட்மாஸ்பியர் மாறுறதை நீங்க பார்க்கலாம். வசனத்தை கேட்கும் போதே மைண்ட் செட் மாறுறதை நீங்க பார்க்கலாம். வசனத்தை கேட்கும் போதே ஹார்ட் பீட் மாறுறதை நீங்க பார்க்கலாம். உண்மையா கேட்டு பாருங்க, அது உங்களுடைய மனதை மட்டுமல்ல உங்க சூழ்நிலையே மாற்றுவதை நீங்க பார்க்க முடியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். இங்கே ஐத்துகுவின் வாழ்க்கை மாறுதலாய் முடிய காரணம், எவ்வளவு களைப்பென்றாலும் சத்தியத்தின் மீது ஒரு பிரியம். அல்லேலூயா. ஒரு மாலை நேரத்தில் ஆரம்பித்த ஒரு கூட்டம் நடு இரவு வரைக்கும் போய் ஒருத்தன் மறிச்சிட்டான், அவனை திரும்ப ஜெபம் பண்ணிட்டு மேலே வந்து பிரசங்கம் கண்டினியூ ஆகுது. நம்ம என்ன கன்வென்ஷனை முடிச்சிருங்க பாஸ்டர், இனிமேல் அவனை கவனிப்போம். ஆனால் அவங்கள பாருங்க, இவன் போய் ஹக் பண்ணி கவலைப்படாதீங்க, உயிர் அவனுக்குள்ள இருக்கு, ஆமாம் டேக் கேர்ன்னு சொல்லிட்டு மேலே வந்து எந்த பாயிண்ட்ல விட்ட 3 4 அப்படின்னு ஆரம்பிக்கிறான். அந்த மக்களும் உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் வசனம் எந்த வல்லமையிலேயும் பெரிய வல்லமை கொண்டது. ஒரு ஆமென்.
சத்தமா விடாம பவுல்ட்ட இருந்து எல்லாத்தையும் உறிஞ்சி எடுக்க பார்க்குறாங்க அந்த மக்கள். இன்னும் சொல்லுங்க, இன்னும் சொல்லுங்க, இன்னும் ஏதாவது சொல்லணுமா சொல்லுங்க. எப்போ டைம் ஆச்சுப்பா, மணி 5, வீட்டுக்கு போங்க. இல்லை இன்னொரு அரை மணி நேரம் கூட இருக்கிறேன் பிரதர், ஏதாவது சொல்லுங்க, இன்னும் ஒரு குறிப்பு கூட சொல்லுங்க. ஏன் சீக்கிரம் நிறுத்துறீங்க, இன்னும் கொஞ்சம் பேசுங்க. அப்படி கேட்ட மக்கள் தான் ஆமென் முடிவுகளை மாற்றினார்கள். ஒரு ஆமென், ஹல்லேலூயா. தேவன் தம்முடைய ஜனங்களை தன்னுடைய மேய்ப்பர்களை கொண்டு போஷிக்கிறார். ஆனால் மந்தைகள் அந்த போஜனத்தை விரும்பணும். மந்தைகள் அந்த போஜனத்தை அப்படியே அது விலையேற பெற்றதுன்னு பார்க்கணும். அதனால தான் சொன்னேன், குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள், நன்றாய் உட்கார்ந்து கேளுங்கள். இதெல்லாம் எனக்கு புரியாது. தலைப்பை சொன்ன உடனே சில பாட்டிமார் ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க. எங்கள் சர்ச்சில் என்ன முடிவுனா, தலைப்பே டஃப்பாக இருக்கு, இந்த டஃப்பு கருகலான சத்தியம் நமக்கு விளங்காது, அதனால் பேசுகிற வரைக்கும் ஒரு 1.5 மணி நேரம் ஒரு ரெஸ்ட்டை போடுவோம். இல்லை, ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட், கிரகித்து கொள்ள முயற்சி செய்யுங்கள், கேளுங்கள். அதை உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்கா, கேள்வியை பக்கத்தில் எழுதுங்க. ஆராய்ச்சி முடிஞ்சோடனே பாஸ்டர்யாட்ட வந்து கேளுங்க, பாஸ்டர் இந்த குறிப்பில் இன்னும் எனக்கு ஒரு விளக்கம் தேவை, கர்த்தர் என் கூட பேசினார், இன்னும் கொஞ்சம் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்களா, எனக்காக கேட்டிருக்கோமா? கர்த்தர் உங்களோடு பேசினதற்காக உங்கள் போதகருக்கு என்னைக்காவது நன்றி சொல்லியிருக்கீங்களா? ஐயா, இன்று உங்கள் மூலம் கர்த்தர் என்னோடு பேசினார், நான் உங்களுக்காக ஜெபித்தேன். சனிக்கிழமை இரவு, ஆண்டவரே எங்க ஆவிக்குரிய தகப்பனுக்கு வெளிப்பாடுகளை கொடுங்கன்னு ஜெபிச்சிருக்கிறோமா? வசனத்தின் வல்லமையை உணர்ந்தவங்க ஜெபிப்பாங்க. அல்லேலூயா. வசனத்தின் வல்லமையை உணர்ந்தவங்க சபையில் வந்து ஜெபிப்பாங்க. நாளைக்கு ஆராதனையில் எங்க கூட தீர்க்கதரிசனமா பேசுங்க ஆண்டவரே, புதிய வெளிப்பாடுகளை தாங்க ஆண்டவரே, சத்தியம் எங்க சபையில் நிறைய பெருகட்ட ஆண்டவரே. ஏன்னா சத்தியத்தை நேசிக்கிறவர்களின் முடிவு மாறும். நான்காவதாக 10-11 வசனங்களை நாம் வாசிப்போம் என்றால், நான் இந்த 4வது குறிப்பில் நிறைவு செய்ய விரும்புகிறேன். உடனே பவுல் இறங்கி போய், கீழே விழுந்தவன் மரித்து விட்டான் என்ற செய்தி கேட்ட உடனே பவுல் இறங்கி போய் அவன் மேல் விழுந்து அவனை அணைத்துக் கொண்டான். Paul embracing him. அல்லேலூயா. அவனை அரவணைத்துக் கொண்டான். ஆங்கிலத்தில் படிப்பீங்கன்னா, he put his arms around him. அவனை சுற்றிலும் தன் கைகளை போட்டு அணைத்துக் கொண்ட போது வேதம் சொல்லுது, அவன் முடிவு மாறியது. 4வதாய் கடைசியாய், யாருடைய முடிவு இப்படி இராது? சபையின் அன்புக்குள் இருக்கிறவர்களின் முடிவு இது அல்ல, சபையின் அரவணைப்புக்குள். அல்லேலூயா சொல்லுங்க. சபையில் ஒரு அங்கத்தினர், ஒரு உறுப்பினர் அப்படி இருக்கிறவர் அல்ல, சபையின் அரவணைப்புக்குள் இருக்கிறவர்களின் முடிவுகளை கர்த்தர் மாற்றுகிறார். ஆமென். உங்களுக்காக ஜெபிக்கிற ஒரு மேய்ப்பன், உங்களுக்காக ஜெபிக்கிற குடும்பங்கள், உங்களுக்காக ஜெபிக்கிற சகோதரர்கள் சகோதரிகள் சபைக்குள் இருப்பது நிமித்தம் உங்கள் முடிவு மாற்றி அமைக்கப்படும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. மீண்டும் நான் சபையை உன்னதமான நிலையில் வைத்தே சொல்லுகிறேன், சபையினுடைய ஜெபத்திற்கு ஒரு பெரிய வல்லமை இருக்கிறது. ஒரு ஹல்லேலூயா. என்னுடைய சபையில் கவனி, ஈஸ்வரின்னு ஒரு சிஸ்டர் ஞானஸ்தானம் பெற்று சாராள்னு மாறினாங்க. கணவனை இழந்த சகோதரிக்கு நீண்ட காலம், கிட்டத்தட்ட 3 மாதங்களுக்கு அதிகமாக இரத்தப்போக்கு. ஸ்கேன் பண்ணி பார்க்கணும்னு சொல்லி அதை ஸ்கேன் பண்ணால், ஆர்த்தி ஸ்கேன்ஸில் நானும் என் மனைவியும் போனோம். பிள்ளைகள் 2 சின்ன பிள்ளைங்க, அதனால் நாங்கள் போய் நின்னோம் அவங்களுக்கு துணையாக. ரிப்போர்ட் வரும்போது நானே அதை வாங்கி பார்த்த உண்மை சாட்சியை சொல்கிறேன். அவனுடைய கர்ப்பப்பையிலே கர்ப்பப்பை நிரம்ப, அப்படின்னா முழுக்க 3 பெரிய கட்டிகள் இருந்தது. ரிப்போர்ட் இருக்கு, இன்னும் இருக்கு. அப்போது நான் அந்த சகோதரிட்ட ஸ்கேன் சென்டருக்கு வெளியே ஹாலில் நின்று நானும் என் மனைவியும் சொல்கிறோம், இல்லை தெளிவாக இருக்குது, அதனால் நம்ம ஆப்ரேஷனுக்கு டாக்டர்கிட்ட பேசுவோம், வேறு வழி இல்லை, டோட்டலாக ரிமூவ் பண்ணலாம்
ஆனால் பாருங்கள், அந்த ஹாலில் நின்று அந்த சிஸ்டர் சொல்லலாம், இல்லை பாஸ்டர் எனக்கு நம்பிக்கை இருக்குது, நம்ம ஆண்டவர் பெரியவர், நீங்கள் எனக்கு ஜெபம் பண்ணு. நான் எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணுறேன். எங்கடா நம்ம ஜெபம் பண்ணி ஒன்றும் நடக்காமல் நாளைக்கு எதாவது ஆனால் ஊர்க்காரன் என்ன சொல்லுவான், பாஸ்டர் தான் கூப்பிட்டு போனார், அவர் தான் ஜெபம் பண்ணுறேன் கெடுத்துட்டாருமா. அதனால் நான் இன்னொரு தடவை சஜஸ்ட் பண்ணுறேன், இல்லை சிஸ்டர் நம்ம ட்ரை பண்ணோம். அவங்க தெளிவாக இருக்காங்க, இல்லை பாஸ்டர் முடிவு மாறும், நீங்கள் ஜெபம் பண்ணா போ. சர்ச்சுக்கு அழைச்சிட்டு வந்து நாங்கள் ஜெபித்தோம். சபையினுடைய எல்லா ஜெபங்களிலும் அந்த பெயர் சொல்லப்பட்டது, எல்லா ஆராதனைகளும் அவனுடைய பெயர் சொல்லப்பட்டது. கவனிங்க, ஒரே மாதத்தில் ப்ளீடிங் ஸ்டாப் ஆகுது. மீண்டும் ஸ்கேன் பண்ணுறாங்க, சேம் ஆர்த்தி ஸ்கேன்ஸில். நீங்கள் நம்பணும், மீண்டும் ஸ்கேன் பண்ண போது கட்டிகளுக்கான எந்த அறிகுறியுமே இல்லை. கர்த்தர் பூரணமாய் சுகமாக்கினார். எப்போ ஒரு திருச்சபை மரணத்திற்கு குறிக்கப்பட்டவர்களை சுற்றி நிற்கிறதோ, எப்போ ஒரு நபர் சபையின் அன்புக்குள்ள விழுந்துறாரோ, எப்போ ஒரு நபர் சபையின் அரவணைப்புக்குள்ள இன்னர் சர்க்கிளுக்குள்ள வர்றாரோ, கர்த்தர் முடிவுகளை மாற்றுகிறார். முடிவுகளை மாற்றுகிறார். ஆமென். கேள்வி ஒன்றுதான், நீங்கள் சபையினுடைய உள்வட்டத்திற்குள் இருக்கிறீர்களா? நீங்கள் சபையினுடைய எல்லாவற்றிலும் இணைப்பிலே இருக்கிறீர்களா? சபையோடு உங்களுக்கு இரத்த சம்பந்தம் இருக்கிறதா? சபையோடு உங்களுக்கு நரம்புகளால் கூட்டி கட்டப்பட்ட அனுபவம் இருக்கிறதா? வருவேன், உட்காருவேன், பிடிச்சிருந்தா பிரசங்கம் கேட்பேன், என் வேலையை பார்த்து நான் போவேன். இல்லை, கம் டு தி இன்னர் சர்க்கிள் ஆஃப் தி சர்ச். சபையினுடைய உள்வட்டத்திற்குள் வாருங்கள், சபையோடு நெருங்கின ஐக்கியத்திற்குள் வாருங்கள், ஊழியரோடு எப்போதும் தொடர்பில் இருங்கள், சபையை நேசியுங்கள், ஊழியரை நேசியுங்கள், சபையின் மூப்பர்களை கனம் பண்ணுங்கள். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். முடிவே மாறுங்க. எந்த முடிவு மாறும் இயேசுவின் நாமத்தில் சொல்லுவேன். ஹல்லேலூயா. சபையை நேசிப்பவன் சாய்ந்தாலும் அவன் முடிவை கர்த்தர் மாற்றுவார். சபையை நேசிப்பவன் செத்து போனாலும் அவன் முடிவை கர்த்தர் மாற்றுவார். சபையை நேசிக்கிறவனுக்கு தடுமாற்றங்கள் வரும், அவன் முடிவை கர்த்தர் மாற்றுவார். சபையை நேசிக்கிறவன் குடும்பத்திற்கு புயல் அடித்தாலும் அந்த முடிவை கர்த்தர் மாற்றுவார். ஏன்னா சபை கிறிஸ்துவின் சரீரம். ஒரு ஆமென் சொல்லிருங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். முடிவு என்ன பார்த்துருவோமா? நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆமென். அவர் சொன்னார் பாருங்க, கலங்காதிருங்கள், இவன் உயிர் இவனுக்குள் இருக்கிறது. இவன் உயிர் இவனுக்குள் இருக்கிறது. ஐயா, நீங்க மரிச்சதா பார்க்கிறீங்க, ஆண்டவர் அதுக்குள்ள இன்னும் ஜீவனை பார்க்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் மரித்ததாய் பார்க்கிறவங்க குடும்ப வாழ்க்கைக்குள்ள கர்த்தர் இன்னும் ஜீவனை பார்க்கிறார். முடிந்து போயிற்று என்று சொல்லுகிற பொருளாதார வாழ்க்கையில கர்த்தர் இன்னும் ஜீவனை பார்க்கிறார். இது அவ்வளவுதான் இழுத்து மூட வேண்டியது என்று சொல்லுகிற தொழிலுக்குள்ள கர்த்தர் இன்னும் ஜீவனை பார்க்கிறார். உங்கள் நம்பிக்கைகள் வெட்டப்பட்டு போனாலும், உங்கள் நம்பிக்கைகள் நொறுங்கி கிடந்தாலும், கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, yet life is in it. இன்னும் இதற்குள் உயிர் இருக்கிறது. கரங்களை எல்லாரும் உயர்த்தி சத்தமா ஒரு அல்லேலூயா. இன்னும் முடியவில்லை சகோதரி, உங்க முடிவு இன்னும் முடியவில்லை, உங்க வாழ்க்கை இன்னும் முடியவில்லை, உங்க தொழில் இன்னும் முடியவில்லை, உங்க நம்பிக்கை இன்னும் முடியவில்லை, இன்னும் அதற்குள் ஜீவன் இருக்கிறதே. Still you have life. ஆமென். இவன் உயிர் இவனுக்குள் இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். சபையை நேசிப்பவனுக்குள் தேவன் முடிவுகளை மாற பண்ணுகிறார். 4 காரியங்களையும் மீண்டும் சொல்லி நாம் கொஞ்ச நேரம் எழுந்து நின்று ஜெபிக்க நேரம் எடுத்துக்கொள்வோம். நம்பர் 1, யாருடைய முடிவுகளை கர்த்தர் மாற்றுகிறார்? சீஷனாய் இருப்பவனின் முடிவை கர்த்தர் மாற்றுகிறார். நம்பர் 2, சபை கூடி வருதலை விட்டுவிடாதவர்களின் முடிவுகளை கர்த்தர் மாற்றுகிறார். 3, சத்தியத்தை நேசிக்கிறவர்களின் முடிவுகளை கர்த்தர் மாற்றுகிறார். 4, சபையின் அரவணைப்புக்குள் இருப்பவர்களின் முடிவுகளை கர்த்தர் மாற்றுகிறார்.
ஒரு ஆமென். ஹல்லேலூயா. கடைசி வார்த்தை இன்னும் ஒரு தடவை கூட சொல்ல விரும்புகிறேன். ஈவன் உயிர் ஈவனுக்குள் இருக்கிறது. எதையெல்லாம் மரித்தது என்ற நிலையில் வந்தீர்களோ, எதெல்லாம் முடிந்து விட்டது என்கிற சிந்தையோடு வந்தீர்களோ, தேவன் சிலருக்கு சொல்லுகிற தீர்க்க தரிசன வார்த்தை, அது இன்னும் முடியவில்லை. உன் முடிவு இது அல்ல. உன் முடிவு இப்படி இருக்க போவது இல்லை. உங்கள் முடிவு இந்த தோல்வியில் இல்லை. உங்கள் முடிவு இவ்வளவு கடனோடு இல்லை. உங்கள் முடிவு வியாதியினால் இல்லை. உங்கள் முடிவு இப்படிப்பட்ட போராட்டங்களில் இல்லை. கர்த்தர் மேன்மையான முடிவுகளை தர விரும்புகிறார். கலக்கம் உண்டாக்கினவைகள் ஆறுதல் உண்டாக்கப் போகிறது.